அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாத்திமா. சும்மா இருக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? வயிறெல்லாம் வெச்சிடா? எதுவும் நல்ல விசேஷம் போல. ஃபாத்திமா வாங்கப்பா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொளுத்து கிளுத்து கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டேன். என்ன வயிற்றுல புழுப்பூச்சி ஒன்றும் இல்லையா? ஃபாத்திமா, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணே, ஆஃப்டர் a long time. Are you expecting? ஓ, இன்னும் இல்லையா? என்னப்பா நீங்க இப்படி? ஓ ஃபாத்திமா, ஃபாத்திமா நீங்க அந்த ஃபாத்திமா தானே? அல்லா, எங்க உங்களை புள்ளையில கூட்டிட்டு வரலையா? ஓ, அந்த ஆயிக்கிறாடா என்னோட ஃபாத்திமா. வாங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன செய்தியால்? டாக்டர் கிட்ட போவலையா? செக்அப் பண்ற இல்லையா? இப்ப மந்த்லி கவுண்ட் பண்றீங்களா இல்லையா? உங்களுக்கு இப்ப பிளான் இருக்கா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்களே ஃபாத்திமா. என்ன இது இப்படியே செஞ்சு கொண்டிருந்தா சரி வருமா? எங்கடா அந்த அட்டு தொட்டு ஃபாத்திமா மிச்ச நாளைக்கு பூரா கண்டிக்குது. ஃபாத்திமா இங்க வாங்கல, ஒரு செய்தி ஒன்று கேட்க. ஃபாத்திமா, என்னப்பா நீங்க மறந்துட்டீங்களா? ஓ, உங்களுக்கு இல்லன்னு கேள்விப்பட்டனே. என்னப்பா நீங்க அந்த டாக்டர்கிட்ட போகலையா? நான் சொன்னதானே உங்களுக்கு அந்த டாக்டர்கிட்ட போன முறை கல்யாண வீட்டுல கண்ட நேரம் அந்த டாக்டர் கிட்ட போக சொல்லி. இந்த ஃபாத்திமா இப்படித்தானப்பா போரேல அட்டம் சல்லிக்கு கணக்கு பாக்குறேன். ஒரு யோசிக்கிட்ட போவேலாமா உங்களுக்கு? என்ன பழக்கம் இது? இப்படி பெரியாக்கிட்ட பேச்சு கேட்காம அரை படிக்க கூட இந்த காலத்துக்குள்ளே சி. ஃபாத்திமா வாங்க 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 வாங்க, சொல்லுங்க. இப்ப எத்தனை மாசம்? மாசம் இல்லையா? நல்ல பிரியாணியை தின்னுட்டு வந்திக்கிறா போல. நாங்களும் எப்படா ஒரே கேட்டு கேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி சந்தோஷம் ஆஷால சொல்ல வெயிட் பண்ணி கொண்டிருந்தா இந்த ஃபாத்திமா எப்படா வயிற்று தள்ளுவா? இவ எப்ப வயிற்று தள்ளுவா? இப்ப மாங்கா தின்னுவா? நாங்க எப்ப இவருக்கு விருப்பமானது சமைச்சு கொடுக்க? ஃபாத்திமா ஷா, என்னடா அவுட் ஆஃப் டச் ஆவிட்டு வாங்கல இருங்களே, மிச்ச நாளைக்கு போற பேசுவோம் வாங்க. என்ன வயிற்றுல ஒரு புழு பூச்சொண்டு இல்ல போல? என்னப்பா புழு பூச்சின்னா நீங்க என்ன வேர்ம் டேப்லெட் குடிச்சேன்னு சொல்றீங்க? அந்த புழு பூச்சி. ஓ, உங்களுக்கு தெரியாதமா நடிக்கிறேன். இப்படி எல்லாம் பேசி நான் வாயடிச்சு கொண்டு வந்தா பெரியாக்களுக்கு வயிற்றுல எங்க புழு நீக்கும் பூச்சி நீக்கும் மண்டே பேச வாயிலும். சரி, அவன் இங்க அந்த ஆயிக்கிறாடா எங்கட ஃபாத்திமா. வாங்க 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 வாங்க, இருங்க புள்ள, இருங்க புள்ள, இருங்க புள்ள. போன மாசம் கல்யாணம் நடந்துச்சா? எத்தனாம் தேதி நடந்துச்சு? 1ஆம் தேதியா? இன்றைக்கு அடுத்து உண்டும் வந்துட்டேனா? சாரி, அப்ப ஒன்றுன்னு சொன்னாலும் இப்ப நல்ல நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னு அப்பா செக் பண்ணினீங்களா? ஸ்டிப்ஸ் போட்டீங்களா இல்லையா? இது என்னமா இது ஹனிமூன் பேபி இல்லாம? எங்கட காலத்துல நாங்க ஹனிமூன் பேபி எல்லாம் வச்சுக்கொண்டு இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லா சொல்லி கொடுக்குற இல்ல போல. வசந்தா இப்படி தனியா சும்மா நீங்க நல்ல ஜோடுவா ஒரு மாசம் ஆகி முடிஞ்சு இன்னும் ஜோடுவா சுத்தி கொண்டு பால் ஃபேஸ் அங்கங்க அழைச்சு கொண்டிருக்கீங்க. பால் ஃபேஸ் யாரு போறாப்பா? ஒன் பால் ஃபேஸ் போயிட்டு கொண்டு இதுவள் என்ன நல்ல ஜாலி. இந்த பொடியமார்களுக்கு சொல்லணும், இவர்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்து வச்சுட்டு சும்மா போங்க. என்ன செய்யலாம்? ஒரு ஃபாத்திமாவும் சிக்குபடுறா இல்லையே. சரிங்கட ஃபாத்திமா கால் எடுக்கும். பீ. ஹலோ ஃபாத்திமா, அஸ்ஸலாமு அலைக்கும். சோமாக்கிறீங்களாடா? மிச்ச நாளைக்கு போறோம் பேசணும்னு நினைச்சேன். உங்களுக்கு நல்ல ஸ்பெஷலா பிரியாணி ஆக்கி தர. என்ன தின்ன ஆசையா இருக்கி? என்ன ஆசை இல்லையா? டெம்டேஷன் எல்லாம் வந்தி கொடுமே. டெம்ப்ளர் இல்லையா? கிரேவிங்ஸ் இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? இப்ப வந்திக்கணுமே 3 மாசம் ஆகிட்டே, உங்களுக்கு இன்னும் இல்லையா? அல்லா சும்மா பாருங்களே. சரி நீங்க தெரியும் நீங்க கவலைப்படுற எங்களுக்கு விளங்குது. இப்படித்தானே அல்லா நாடிட்டான். உங்களுக்கு கிடைக்குது இல்ல, கிடைக்காததுக்கு காரணத்தை தேடுங்க. பாவம் செஞ்சிப்பீங்க அப்பா நீங்க, சரியான பாவம். ஹராமா என்னமோ நடக்குது வீட்டுல. ஒன்று நீங்க ஹராம் செஞ்சீங்க, ஹஸ்பண்ட் ஹராம் செஞ்சு, குடும்பத்துல யாரோ ஹராம் உண்டு செஞ்ச ஹராம் சுத்துது. நல்லது உண்டு நடக்குது இல்லையே வீட்டுல. சோ ஹராம் என்னட்டு தேடி பாவம் மன்னிப்பு தேடுற வழிய பாருங்க. அல்லாத சோதனை அப்பா உங்களுக்கு. நல்லது ஒன்றும் நடக்குது இல்ல, வயிற்றுல புழு பூச்சி தங்குது இல்ல, வயிறு வீங்குது இல்ல, டெம்ப்டட் ஆகுது இல்ல, கிரேவிங்ஸ் வருது இல்ல. அதுக்கெல்லாம் அதெல்லாம் அனுபவிக்கணும். இதெல்லாம் நடக்கணுமே. சும்மா பாத்தீங்களா? நான் சொல்றேன், கர்மம் சுத்துது உங்களுக்கு. கர்மம் சுத்துது. இந்த கர்மம் எல்லாம் சுமக்க கூட, கர்மத்தை சுமத்தா வயிற்று சுமக்கலாம் போகும். ஷீ என்னப்பா நீங்கள் போயிட்டு நல்லா ஹசரத்துண்ட பார்த்து ஊதி தண்ணியை சரி குட்டிங்களே. சரி வைக்கிறேன் அப்பா. டெம்டேஷன் இல்லாட்டி அந்த கிரேவிங்ஸ் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க, நாங்க ஏதாவது செஞ்சு அனுப்புறதுக்கு தான். கை துட்டிக்கிட்டு எங்களுக்கு. ஓ அப்பா வைக்கிறேன். எப்ப எடுத்தாலும் முந்தி வீடு சொல்லுவா. ஆனா சந்தோஷமாக்கி அப்பா அப்படி ஒரு டோசை போட்டா தான் வந்தா பார்த்தீங்களா செஞ்சாக்கு நல்லா சிரிச்சு கொண்டு வாரி கல்யாணம் விட்டுக்கலாம். சும்மா தண்ணியை ஆட்டிக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இப்ப குடுத்து வச்சுக்கிறதுல இப்ப நல்லா இருக்கு. பட்டும் பாருங்க. இப்ப 6 மாசத்துக்கு அழுதல் தீப்பம் அப்படி எங்க போயிரு வெளியே வரட்டுமே. சரி இப்ப யாரப்பா சொல்ல? சும்மா போர் அடிக்குதே, சரி வராதே. பூமர் ஆண்டிஸ் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை இதுதானே. ஈவெண்ட்டுக்கு போனா ஆளை குழப்பணும், கப்பல்ஸை கண்டா ஜோடியை குழப்பணும், ஃபேமிலியில ஒரு நல்ல செய்தி இல்லாட்டி ஃபேமிலியை துண்டாக்கி 2 ஆக்கணும். எவளாவது பசந்தா விட்டுட்டு வந்தா, ஸ்லிம்மா இருந்தா, வயிறெல்லாம் சும்மா உள்ளுக்கு போயிட்டு இருந்தா, அவளுக்கு எதையாவது செஞ்சு அவளோட மனசுல ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அவளோட கோட்டிசோல ஏத்தி அவளோட வயிறு பிரெக்னன்ட் ஆகுது வீங்குதோ இல்லையா, அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸால வயிறை வீங்க வச்சு அவளோட அசிங்கமாக்கி கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் வர வைக்காம எனக்கு செட் ஆகாது. வாரேன். பூமர் ஆண்டி பார்ட் 1 questions எல்லாம் வாரேன். Hey all, assalamu alaikum. I'm your instructor and public speaker Hajra Yasir from AZ English. So are you this Fatima who gets offended by these questions? நீங்க இந்த ஃபாத்திமாவா?
இந்த மாதிரி क्वेश्चंस வந்து உங்களோட லைஃப்ல நீங்க கம் அக்ராஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு பதில் கொடுக்க முடியலையா? அப்படி பதில் கொடுத்தா கேக்குறவங்களுக்கு மனசு வலிக்கும், இர்ரெஸ்பெக்டிவா இருக்கும், இல்லன்னா அவங்க அஃபெண்டட் ஆயிருவாங்க, அவங்க கர்ஸ் பண்ணுவாங்க, சபிப்பாங்க, ஏசுவாங்க, ஏதோ ஒன்று நெகட்டிவிட்டியில முடியும், ஆர்கியூமெண்ட் ஆகும், எங்களை தப்பா நினைப்பாங்க. சோ எதுக்குன்னு சொல்லி நீங்க சைலண்டா இந்த क्वेश्चंस கடந்து போறீங்களா? இல்லாட்டி நைட்டுக்கு எவ்ரி நைட் எவ்ரி பிரேயர்ஸ்ல அழுறீங்களா? தனிமையில கொடுமையா நீங்க வேணா இந்த மாதிரி இவெண்ட்ஸ்க்கெல்லாம் போவேனா, இந்த மாதிரி क्वेश्चंस கம் அக்ராஸ் பண்ணி ஃபேஸ் பண்ண வேணா, அந்த இவெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்றீங்களா? கெட் டுகெதர்ஸ் எல்லாம் நீங்க போறீங்க இல்லையா? டோன்ட் வரி, உங்களால் கொடுக்க முடியாத பதிலே உங்களுக்கு பதிலா நான் கொடுப்பேன். சோ இந்த பப்ளிக்ல இருக்கிற விமன் ரிலேட்டடான இஷ்யூஸ், சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். நீங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது பிரச்சனையா இருக்கு, எனக்கு இது சமூகத்துக்கு நீங்க அவேர்னஸ் கொடுக்கணும், கருத்து சொல்லணும், சமூகத்தை நீங்க வழி நடத்தணும், இது வந்து ஒரு அவேர்னஸா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ரைட் all your problems. ஓகே, இத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல நாங்க கொடுக்கிற நம்பருக்கு கீழ நீங்க உங்களோட பிரச்சனைகளை எங்களுக்கு சொல்லலாம். சோ அது வந்து உண்மையாவே அதுல ஒரு அவேர்னஸ் இருந்ததுண்டா நான் நிச்சயம் குரல் கொடுப்பேன். சோ இந்த டாபிக் வந்து இந்த ஃபாத்திமாக்களின் பிரச்சனை. சோ இந்த ஃபாத்திமான்னு நான் இங்க பேரை போட்டதுக்கு ரீசன் வந்து நான் யாரையும் தனியா செல்ஃப் டைப் பண்ணி வேற ஒரு காமன் நேம் போட்டா அது அவங்களுக்கு ஆகிரம்னால ஃபாத்திமான்றது காமனா முஸ்லிம்ஸுக்கு இருக்கிற நேம்னால இது ஜெனரலா எடுத்த சாய்ஸ். சோ அதுக்காக ஃபாத்திமாக்கள் கவலைப்படவோ இல்லண்டா உங்களுக்கு நான் உங்களை பத்தி பேசுறேன் நீங்க பர்சனலா நினைக்கிறேன், இட்ஸ் காமன் நேம். ஓகே ரைட். சோ நீங்க இந்த ஃபாத்திமாக்கள் இந்த கேள்விகளால் கவலைப்பட்டு இந்த விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ், எஸ்பெஷலி பிரெக்னன்சி ரிலேட்டடான இஷ்யூஸ்ல பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா, உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி பூமர் ஆண்டிஸ் இந்த क्वेश्चंस கேட்டு உங்களை இரிட்டேட் பண்ணி கவலைப்பட வச்சாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு போய் இந்த லிங்க் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணி வைங்க. ஓகே, சோ எந்த ஃபாத்திமாக்கு பதில் கொடுக்க முடியலையோ அந்த ஃபாத்திமாக்கு இந்த ஹாஜரான வாய்ஸ் போய் பதில் கொடுக்கும். ரைட், எஸ், வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் லெந்தியா இருக்க போது, விரும்பினவங்க பாருங்க, விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சொசைட்டி கிட்ட இந்த மாதிரியான क्वेश्चंस பெரும்பாலும் ஒரு பெண்ணு கிட்ட ஒரு ஆண் போய் தனியா கேட்கறது இல்ல, இல்லன்னா மேல் டு மேல், ஆன் டு ஆன் சொசைட்டிலையும் ஓபனா போய் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றது இல்ல. ஆனா நாங்க பெண்களா இருந்துட்டு பெண்கள் சொசைட்டிக்குள்ள நாக்கே கூசாம, கூச்சமே இல்லாம, அடுத்தவங்களோட மனசு வலிக்குமே கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம சர்ற மாதிரியா இந்த கேள்விகளை, இதுக்கும் மேலதிகமான கேள்விகள் இருக்கு, எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு சொன்னேன். சோ இந்த கேள்விகள் கேட்கப்படுது. முதலாவது அது நியாயமாடி யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு பொம்பளையா இருக்கீங்க, பொம்பளையா இருக்கும் போதுதான் உங்களுக்கு பெண்ணுக்கு தான் பெண்ணை பத்தி தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி நான் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணை பத்தி புரியுது இல்லைங்க. தட் இஸ் தி ட்ரூத். ஏன்னா 90% ஒரு பெண் பாதிக்கப்படுறது, மன ரீதியா பாதிக்கப்படுறது இன்னொரு பெண்ணாலதான். ஓகே, சோ அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு வார்த்தையால சரி ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அதிகமாக காயப்படுத்துறாங்க. ஓகே, இதை வந்து பொதுவா இந்த விமன் சொசைட்டிக்குள்ள சொல்றதும் இல்ல. ஏன்னா பொதுவாவே ஆண்கள் இல்லைன்னா காட்டி பெண்களுக்கு ஆண்களால குடும்பம் நடக்குது, ஆண்கள் மோசம், ஆண்கள் அப்படி, ஆண்கள் இப்படின்னு நடக்கிற விஷயத்தை நாங்க எக்ஸிஜரேட் பண்ணி அவங்களை மிகைப்படுத்தி எளிமையாக்கி வச்சிருக்கிறது தானே தவிர இந்த சொசைட்டில பொம்பளை டு பொம்பளை, பெண்களால பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனை ஆக்சுவலா யாரும் ஓபன் அப் பண்றது இல்ல. சோ நான் விமன் எம்பவர்மெண்ட்ல இருக்கேன். பெண்களை வந்து எஜுகேஷனல் ரீதியா, தொழில் ரீதியா, அவங்களோட பர்சனல் சாய்ஸஸ் ரீதியா நான் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அவங்களை அப்லிஃப்ட் பண்ற ஒரு பெண்ணா இருந்து இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விமன் அப்லிஃப்ட்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் இருந்ததுக்கு எங்களுக்குள்ள, எங்களோட சொசைட்டிக்குள்ள, எங்களோட பெண்கள் சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசுறது சரி குறைவு. ஆள் காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி பெண்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பேசாது. ஆனா இதே நாங்க ஃபெமினிஸ்டா இருக்கிற கூட்டம் இருக்கு, இந்த மாடர்ன் ஃபெமினிஸ்ட் ஒரு டேக போட்டு இருக்கிற கூட்டம் வந்து ஆண்களோட மேல சீரிப்பாயமும், ஆண்களை வந்து சப்ரஸ் பண்ணவும், ஆண் இப்படி செய்யறா அப்படி செய்யறான்னு சொல்றதுக்கும் சமத்துவம் கேட்கறதுக்கு தான் இருக்கிறீங்களே தவிர இந்த பெண்களோட பிரச்சனையை முதலாவது சார்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க அப்படி இருக்கிறது தப்பு, ரைட், அதுக்கு ஜட்மெண்ட் தர வரல. பட் எங்களுக்குள்ளே இருக்கு நிறைய ஷார்ட் கமிங்ஸ். ஸ்பெஷலி இந்த பெண்களோட மென்சுரல் ரிலேட்டடான இஷ்யூவா இருக்கட்டும், இன்ஃபர்டிலிட்டியா இருக்கட்டும், பிள்ளை பேரு இன்மையா இருக்கட்டும். நான் இந்த வீடியோல அதிகமான இங்கிலீஷ் வார்த்தைகளை தவிர்க்க பாக்குறேன். ஏன்னா இது சாதாரண கிராஸ் ரூட்டட் மக்களுக்கும் போய் சேரணும். ஓகே, மக்களுக்கு போய் சேரணும், ரைட்? சோ மொழி வந்து அதுக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. சோ நான் என்ன சொல்ல வரேன்டா, பெண்கள் வந்து இந்த விஷயத்துல நாங்க கோட்டை விட்டுறோமா, விட்டு கொண்டு இருக்கிறோமா காலமா. இப்போ நான் அனுபவிச்சதா இருக்கட்டும், என்னுடைய அம்மா அனுபவிச்சதா இருக்கட்டும், அம்மாட அம்மா உம்மா காலமா. சரி, இந்த ஜெனரேஷன் மாறுது, இந்த ஜெனரேஷன் மாறும், அடுத்த ஜெனரேஷன் மாறும், இப்ப மாறும், அப்ப மாறும்டா. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் மாறுதே இந்த காலத்துக்கு. உம்மாவை அனுபவிச்சிருப்பாங்க, நானும் அனுபவிச்சிருப்பேன். பட் இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து இரிட்டேட் ஆகக்கூடாது. சோ இப்ப நாங்க பிரசன்ட் மதர்ஸ், பிரசன்ட் விமன், நாங்க என்ன பண்ணணும்டா, வைஸா இதை ஹேண்டில் பண்ணணும். புத்தியா நாங்க இந்த சிச்சுவேஷன்ஸ், இந்த பூமர் ஆண்டிஸையோ, இந்த பூமர் கொஸ்டின்ஸையோ, இல்லாட்டி இந்த வில்லிகளா வந்து இவெண்ட்ஸ்ல மனசு கெடுக்கிறவங்களுக்கு பதில் கொடுக்க கத்துக்கணும். சோ ஓவராலா நான் என்ன சொல்றேன்டா, இப்ப ஒரு பிரெக்னன்சி வேணும். ஒரு பிரெக்னன்சி சொல்றது கல்யாணம் பண்ணினா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடனே 30 டேஸ்லயே 31 டேஸ்லயே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஹனிமூன் பேபிஸ் கிடைக்கணுமோ கிடைக்காதுன்றது அது அல்லாட கிஃப்ட் இல்லையா? இப்ப நீங்க கல்யாணம் வீட்டுக்கு போறீங்க, கிஃப்ட் எடுத்துக்கொண்டு போறீங்க. அது மாதிரியா கல்யாணம் பண்ணினவங்க அடுத்த மாசமே போய் கடையில போய் வாங்கிட்டு வர மாதிரி நீங்க கொடுக்குற கிஃப்ட் மாதிரியா பிள்ளை பேருன்றது? அப்ப பிள்ளை பேருன்றது எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும், என்ன நேரத்தில் நடக்கணும், அது இறைவன். ஏன்னா அது ஒரு உயிரை
எங்களை வயிற்றுக்குள்ள அவன் வைக்கிறான்றதுக்காக நாங்க வந்து அதுக்கு ஒரு ரோடா இருந்து ரூட் போட்டு தான் நாங்க அந்த பிள்ளையை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே எடுக்கிறோமே தவிர அந்த உயிரை எங்களுக்குள்ள கொடுக்கிறது, அந்த உயிர் உருவாகிறது, உயிரை பரிபாலிக்கிறது, அந்த கிரியேட்டிவிட்டின்றது அது அவனுக்கிட்ட தான் இருக்கு. நாங்க ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் வச்சுக்கொண்டு ரிப்ரொடியூஸ் பண்றோம் உயிர்களை. பட் தட் டசன்ட் மீன் we are the creators. அதுக்காக நாங்க உற்பத்தியாளர்கள் இல்ல. சோ ஒரு பொருளா இருந்தா உற்பத்தி பண்ணிடுறாங்க, செஞ்சிடலாம். அது எல்லாம் எங்களுக்கு மூலப்பொருட்கள் எல்லாம் தந்திருக்கிறான். அந்த மூலப்பொருட்களை தந்தாலும் அந்த மூலப்பொருட்களுக்கு உயிரை கொடுத்து அதுலயும் மில்லியன் கணக்கில் இருக்கிறது போய் சரியா செய்து சரியான டைமிங் எல்லாம் அமையணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சோ இந்த பாட்டி காலத்துல பேசினாங்க, சரி சயின்டிபிக்கா நாலேஜ்ல இருந்து சொல்லலாம், அறிவியல் இருந்து சொல்லலாம். இப்ப இருக்கிற லேடிஸ் யங்ஸ்டர்ஸுக்கோ லேடிஸுக்கோ பெண்களுக்கோ என்ன அறிவில்ல? கூகுள் கிட்ட போலாம், ஏஐ கிட்ட போலாம், என்ன பிரச்சனை கேட்கலாம், ஏன் பிள்ளை பேர் இல்லன்னு கேட்கலாம். அப்போ நீங்க ஏன் வந்து ஒருத்தரை இன்சிஸ்ட் பண்றீங்க? இது வந்து சாதாரண பெண்கள்ல இருந்து எஜுகேட்டட் சொசைட்டிக்குள்ளயும் இது நடக்குது, வேறுபாடு இல்லாம நடக்குது. அப்போ இது முஸ்லிம்களுக்கு தான் சொன்னா இல்ல, சிங்களங்களுக்கு நடக்குது, தமிழங்களுக்கு நடக்குது, கிறிஸ்டியன்ஸுக்கு நடக்குது, எல்லா பெண்களும். இங்க ரிலீஜன் வேணா, மொழி வேணா, பெண்ணா பொருந்தா பாவமா தப்பா? ஏன்னாப்பா அந்த கேள்விகளை போய் உண்மையாவே நான் இதுல ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். எந்த ஆண் வர்க்கமும் இதுல வந்து they don't poke their nose. எனக்கு தெரிஞ்ச வகையில் அப்படி பேசுறவங்க லட்சத்துல ஒன்றே இருக்குமா இருக்கும். அது பொம்பளை தனமா இருக்கிற பொறுக்கி தான் பேசுவாங்க இருக்கும். போய் பொம்பளை கிட்ட உனக்கு இல்லையா, வந்துருச்சா, வரலையா, உனக்கு எப்ப வரும், இந்த மாதிரி கேள்வி எவ்வளவு தைரியமா கேட்பானா? மாட்டவே மாட்டேன், நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படிதான் கேட்கிறவரா இருந்தா கூட அது பொம்பளைத்தனமான ஒரு ஆளா இருக்கும். அது தவிர ஆண்கள் கிட்ட அந்த பழக்கம் இல்ல. அதே ஒரு ஆண்களோட கேதரிங்ல போயிட்டு கேட்பாங்களான்னு கேட்டா அதுவும் சரி, அப்படி கேட்கறதே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல. சோ காமனா இந்த பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க. சோ 30 daysல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி ஹனிமூன் பேபிஸ் வர்றதுன்றது பாசிபிள் இல்ல. அப்படி வந்தா அது அல்லாட பிளெஸிங், வரலையா அது அல்லாட கர்சிங் கிடையாது, அல்லாட சாபம் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து பிசிக்கலி என்னென்ன இஷ்யூஸ், இப்ப இன்ஃபர்டிலிட்டி நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு 1008 ரீசன்ஸ் இருக்கு. ஒரு பொம்பளை கிட்ட மட்டும் பிரச்சனை இல்ல. சோ நாங்க காமனா வாட் ஆர் தி மெடிக்கல் ரீசன்ஸ் ஃபார் தி இன்ஃபர்டிலிட்டி பார்க்கலாம். என்னென்ன பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, பிள்ளை இன்மைக்கு ஆண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை. மெடிக்கல் ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் பிரெக்னன்சி ரிலேட்டட் இஷ்யூஸ். இன் விமன் ஓவியுலேஷன் டிசார்டர்ஸ். ஓவியுலேஷன் வந்து கரு முட்டை வெளியாகிறதுல இருக்கிற பிரச்சனை. ஹோமோனல் இம்பேலன்ஸ், பாலிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், பிசிஓஎஸ், தைராய்டு இஷ்யூஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் கேன் பிரிவென்ட் எக்ஸ் ஃப்ரம் ரிலீசிங். சோ எக் ரிலீசிங்ல வர இஷ்யூ தான் வந்து ஓவியுலேஷன். சோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாட்டி போய் சர்ச் பண்ணி பாருங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் என்ன ஏதுன்னு. செகண்ட் ஒன் இஸ் பிளாக்டு fallopian tubes. உங்களோட டியூப்ல வர பிளாக், அடைப்பு, often caused by infections, endometriosis or pelvic inflammatory disease. சோ பெல்விக் ஏரியால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனா, டிசீஸ் ஆகினா, இதெல்லாம் என்ன டேர்ம்ஸ்ன்றதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. யூட்ரின் or cervical problems, fibroids, cysts or abnormalities in the uterus can prevent implantation. implantation என்றா என்ன? சோ ஓவரீஸ்ல இருந்து வர எக்ஸ் வந்து அதோட மேலிட ரிலீசிங்ல இருந்து வர விஷயத்தோட கனெக்ட் ஆகி ரெண்டுமே ஜாயின் ஆகி அது போய் உங்களோட வால்ல ஸ்டிக் ஆகுதுதான் இம்ப்ளான்டேஷன். சோ இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லா சயின்டிபிக்கா இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. சோ நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஏஜ் ஃபேக்டர், வயதும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஃபர்டிலிட்டி நேச்சுரலி டிக்ரீசஸ் ஆஃப்டர் ஏஜ் 35. 35 வயதுக்கு போறோம் நீங்க கருத்தரிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெரி லெஸ். பட் அக்கார்டிங் டு இஸ்லாம் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரி தெரியும் தானே, அவங்களுக்கு எப்படி பிள்ளை எத்தனை வயசுல கிடைச்சதுன்னு தெரியும் தானே. சோ அதுல எங்களுக்கு முஸ்லிம்ஸ் எங்களுக்கு வந்து அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்ல. அல்லாஹ் நாடினால் எதுவும் எந்த ஏஜ்லயும் சாத்தியம் என்றதுக்கு தான் அந்த ஸ்டோரி எங்களுக்கு இருக்கு. And lifestyle factors, smoking, alcohol, or obesity, lack of nutrition, or extreme weight loss, or extreme weight. On the weight அதிகமா கூடினாலும் இல்லனா weight அதிகமா குறைஞ்சாலும் இதெல்லாம் வரும். And smoking, alcohol எல்லாம் வந்து பொதுவா பெண்கள் யூஸ் பண்றது இல்ல, but still அது it is given. Next வந்து autoimmune disorders. The body may mistakenly attack its own reproductive cells. அதாவது இந்த நோய் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் இப்ப ரீசெண்டா அவங்க மெலிஞ்சிட்டே போய் அவங்களோட உடம்பெல்லாம் மாறி, ஆக்சுவலா எனக்கு அவங்க பேர் ஞாபகம் வருது இல்ல, அவங்களுக்கு அந்த நோய் இருந்தது. சோ அவங்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் எங்களோட செல்ஸ் எங்களுக்கு எதிராக ஒர்க் பண்றது, ரைட். சோ இது மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் பிள்ளை பாக்கியம் வந்து சரி குறைவா தான் இருக்கும். அண்ட் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, சோ அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டினா என்ன காரணத்தை சொல்ல முடியாது. சோ சம்டைம்ஸ் நோ கிளியர் மெடிக்கல் ரீசன் இஸ் ஃபவுண்ட் டிஸ்பைட் டெஸ்ட். சோ டெஸ்டையும் மீறி என்னதுன்னே கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனை. சோ அது என்னது? ஒண்ணு சம்டைம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஆனாலும் ஒண்ணுமே இல்ல. அப்ப அது என்னது? அல்லாட பிரச்சனை. அல்லா தர நாடல்ல போராட முடியாதுன்றதுதான் அதுல அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. சோ மென்னுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு பாப்போம். லோ ஸ்பெர்ம் கவுண்ட். So the next one is hormonal imbalances, low testosterone or other endocrine sorry if I'm mispronouncing issues. Next one is infections such as mumps or sexually transmitted infections. Mumps என்றா நான் நினைக்கிறேன் கோவிக்கட்டு நோய் உண்டு, அது வந்து ஆண்களுக்கு வந்து it's really hard for them. And varicocele, enlarged veins in the testicles that affects sperm production. Okay, right. So அதெல்லாம் நீங்க தேடி பாத்துக்கோங்க. And lifestyle causes, smoking, alcohol, stress or exposure to toxins and heat. சூடு ஆண்களுக்கு சரியில்லை.
சோ ஓவர் பைக் ரைடிங், சீட்டை சூடாக்குறது, இந்த டிரைவிங்ல அதிகமா சீட் சூடாக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எஃபெக்ட் ஆகும். அண்ட் பொதுவான காமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து மிஸ்கேரேஜ் டியூ டு ஜெனடிக் இஷ்யூஸ், வீக் யூட்டரஸ், ஹோமோனல் இம்பேலன்ஸ், இதுவும் காரணமா இருக்கலாம். எக்டோபிக் பிரெக்னன்சில ஆக்சுவலி பேபி வந்து அதுக்குரிய வூம்ல தான் அது வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா சில பேருக்கு அந்த டியூப்ஸ்ல வார வழியில அங்காலிங்காலண்டு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணும். சோ தட் இஸ் கால்ட் implantation outside the uterus. So அது வந்து ரொம்ப டேஞ்சர். அது தாய்க்கும் டேஞ்சர், பிள்ளைக்கும் டேஞ்சர். அது க்ரோ ஆகாது, பிள்ளையா வராது. பட் அது very it's really complicated. Right? Next one, gestational diabetes or high blood pressure during pregnancy. அப்படி இருந்தாலும் pregnancy issues வரும். இல்லண்டா I don't want to say negative things நடக்கிறதுக்கான high possibilities இருக்கு. And placenta problems or fetal growth issues. சோ இந்த மாதிரியான பிளசன்டா ப்ராப்ளமா இருக்கட்டும், ஃபீட்டல் க்ரோத்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இதனால இஷ்யூஸும் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து சயின்டிபிக் டேர்ம்ஸ் அண்ட் டாக்டர் வந்து உங்களுக்கு விளக்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். சோ பேசிக்கா எங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சா நாங்களே சர்ச் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட, விஓஜி கிட்ட ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் எடுத்து அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அவங்க செய்யறாங்க செய்யல, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையா, அந்த தனிப்பட்ட கப்பலோட ப்ராப்ளம். ஓகேயா, இது சர்வதேச இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் டு பி டிஸ்கஸ்ட் அண்ட் ஹெட்லைன்ஸ்ல போட்டு பிரேக்கிங் நியூஸ்ல போட்டு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுற விஷயம் இல்ல. அதுக்குள்ளே பெற்றாங்கன்னா போட்டோ போடுங்க, அது ஒரு பப்ளிக் நியூஸ் ஆகுங்க. அதுவே இருக்காது. பர்சனலா தண்ட வயிற்றுக்குள்ளேயும் அவரது வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு அடுத்தவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, ரிப்போர்ட்ஸ் கொண்டு கூட தெரிய மாட்டாங்க. அப்ப ஸ்டாப் ஆஸ்கிங் புழு பூச்சி இல்லையா, குட் நியூஸ் இல்லையா, என்ன அளவு குட் நியூஸ். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி 30வது நாள், கல்யாணம் பண்ணி 31வது நாள் வெளியே போயிடலாம். ஐயோ, கல்யாணம் பண்ணி 2-3வது நாளையில ஓட முடியாது, கல்யாணம் பண்ணி 3வது 4வது நாள்ல படியேற முடியாது. மெதுவா போ, மெதுவா நட, ஓடாத, ஏறாது, நடக்காது. What's the trouble? 3 days 4 daysல என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது within the walls. Some people they need time to understand. So சிலர் இல்ல, பெரும்பாலான நபர்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள வேணும். என்னடா கல்யாணம்டா அதுதானா மேட்டர், அந்த மேட்டருக்காகவே கல்யாணம் ஆண்டா, அதுக்காகவும் தானே தவிர அதுக்காக மட்டும் தாண்டி இல்ல. சோ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க இன்சிஸ்ட் பண்ற இந்த 30 days விஷயம்னால என்ன நடக்குதுன்னா, சில வேளை ஒரு கணவனை புரிஞ்சுக்கொள்றதுக்கு, ஒரு மனைவியை புரிஞ்சுக்கொள்றதுக்கு அந்த கப்பலுக்கு டைம், ஒருத்தர் கேரக்டரிஸ்டிக் நீங்க பாக்குற பழகுற எல்லாமே வந்து வெளியே இருந்து பார்க்க அக்கறைக்கு அக்கறை பச்சை மாதிரி வெளியால பார்க்க எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு 4 வால்ஸுக்குள்ள வாழ தொடங்கும் போது, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் ஒருத்தர் தன் சுயரூபங்களையும் கேரக்டரிஸ்டிக்ஸையும் காட்ட தொடங்குவாங்க. அப்போ ஒரு மனுஷன் இப்படித்தான் அவங்களே அவங்களுக்குள்ள தன் பார்ட்னரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த லைஃபுக்குள்ள போய் பிளான் பண்ணல. அந்த லைஃப்ல போனாலும் பிரிவென்டடா இருக்கலாம் தானே, அந்த விஷயத்தை செஞ்சாலும் பிரிவென்ஷன் இஸ் தேர், ரைட்? அப்ப நீங்க பேபின்னு பிளான் பண்றதுக்கு முன்னால you need some preventions and you need to understand your partner. அப்ப அதெல்லாம் செஞ்சு முடிச்சு வாரத்துக்கு எப்படி நீங்க 30 days நீங்க டைம் கொடுப்பீங்க? அது 30 days அவன் யாருன்றதே எனக்கு ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடலாம். அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் கூட எங்களுக்கு அவருக்கு பிடிச்ச சாப்பாடு வெரைட்டி சமைக்க கூட டைம் இருக்காது. அப்ப இதுல நீங்க வந்து இந்த சொசைட்டியா நீங்க அடல்ட்ஸா நீங்க ஃபோர்ஸ் பண்றதுனால இந்த யங் ஜெனரேஷன் என்ன பண்ணுதுன்னா, குயிக்கா இதுதான் முக்கியம் போல, இதுதான் வாழ்க்கை போல, உள்ளதான் போலன்னு சொல்லி குயிக்கா ரிப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப அடுத்த உயிரை ரிப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது நீங்க எத்தனை டிவோர்சஸ் பாக்குறீங்க? 2வது மாசத்துல டிவோர்ஸ், 2வது கிழமையில டிவோர்ஸ், 3 நாளையில டிவோர்ஸ். ஐயோ, கல்யாணம் பண்ணி அந்த நைட் பொண்ணு போய் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. பெரிய இந்த படங்கள் பாக்குற பொண்ணு சில பேர் இருக்கிறாங்க தானே, அவங்க முன்னாள் எக்ஸ பத்தி போய் சொல்ல போயிருக்காங்க. அந்த பாய் வந்து ஆடு நெஞ்சில போய் வச்சு, இவ்வளவு நாள் நீ சொல்லாமலா இருந்த, இவங்க கதைச்சே இல்ல, கதைக்கெல்லாம் இட் இஸ் நாட் அலவுட். சோ சம்வாட் அவங்க வந்து இப்படி எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தாரு, டு பி ஆனஸ்ட் ஐ வாண்ட் டு பி வெரி ட்ரூத்ஃபுல் டு யூ சொல்லி ஓபன் அப் பண்ண போய் அவன் நெஞ்சில கையை வச்சு அடுத்த நாள் அந்த நைட்டாவே ரணகலமாக்கி அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று பிரிஞ்ச குடும்ப கதையும் எனக்கு தெரியும். Will you believe? இல்லன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ஆதாரத்தோட பேசுறேன், ஆதாரம் சேதாரத்தோட. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல 3 நாள் இல்ல 4 நாள் 5 நாள் டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் இருக்கு, 2 months கேசஸ் எல்லாம் இருக்கு. சில பேர் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வயசு அடிக்கிறானா, அவன் அது பண்றானா, அவன் இது பண்றானா. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்குள்ளுக்க இவன் வந்து வயிற்ற தள்ளிட்டு வந்து நின்றாண்டா, யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரு அந்த ரெஸ்பான்சிபிள், who is the responsible person? அப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் டேக் யூர் டைம். அல்லா தர நாடினா அல்ஹம்துலில்லாஹ் தருவான், இல்லன்னு சொல்லல. ஹஸ்பண்ட் எல்லாம் ஒன் நேம் வக்கீல் நீங்க பொறுப்பு கொடுங்க, அதுக்காக எல்லாரும் சந்தேகப்பட்டு சஸ்பெக்ட் பண்ணி வாழணும் பிரியணும் நான் சொல்லல. ஆனா நான் இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறேன், நீங்க திணிக்காதீங்க. அவங்களுக்கு சம் டைம் வேணும், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும், அவங்களுக்கு they are taking their time, let them. அதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ ஆகிச்சுண்டாலோ, செப்பரேட்டட் ஆகிட்டாங்கண்டாலோ, அந்த குழந்தைய யாரு வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுண்டாலோ, அந்த யங் மதர் சிங்கிள் மதர் ஆகிட்டா அதையும் போய் நொட்டு நொசுக்கு குறை சொல்றது, அந்த குழந்தை போய் யாரு மெயின்டைன் பண்ணுவா, அதோட செலவு எக்ஸ்பென்சஸ் யாரு பாப்பா, அதுக்கெல்லாம் ஒரு காக்கா குருவி நாய் பூனை ஒண்ணு இருக்காது. ஆனா அந்த பிரிஞ்ச அந்த பெண்ணையும் போய் டார்கெட் பண்ணி அவக்கு ஏதாவது சொல்லி பழி சொல்லி பேசி அதை ரணப்படுத்தி காயப்படுத்துறதுக்கு இன்னொரு கூட்டம் வரும். இதே சேம் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு வேலையே ஏதாவது ஒரு டாபிக் வச்சு ஒரு பொம்பளையை நோடிக்கிறது தான் அதோட டார்கெட். வேற ஒரு ஜப்லஸா தான் இருக்கும். சோ
உங்களோட அவசரத்துக்காக பெண்கள் வந்து இப்ப இருக்கிற ஸ்மார்ட் வைஃப்ஸ், ஸ்மார்ட் மதர்ஸ் வந்து கொஞ்சம் மூளைய பாருங்க. அதே போல சில பேர் நீங்க டைம் எடுக்கிறாங்க, சில கப்பல்ஸ் வந்து டைம் எடுப்பாங்க ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள அண்ட் கொஞ்சம் வெளியே போக, உலகத்தை சுத்தி பார்க்க, நாட்டை பார்க்க, இடங்களை பார்க்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. அதுலயும் வந்து உங்களுக்கு என்ன போறாம அவங்க கப்பல்ஸா போறாங்க, அவங்க என்ஜாய் பண்றாங்க. உண்மையாவே பேபிஸ் ஒன்று லைஃப்குள்ள வந்தா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கப்பல்ஸுக்குள்ள வந்தா ஆக்சுவலா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப் ரூட்டீன் லைஃப் இருக்காது. ஓகே, அந்த குழந்தைய பாக்குறது, மெயின்டைன் பண்றது, அந்த மதர் வந்து அந்த பிரெக்னன்சில இருந்து வெளியே வரது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அந்த புள்ளைய வளர்க்கறது, புள்ளைன்னு ஒன்று நீங்க பெத்தீங்கடா, அப்போ நீங்க ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கே தெரியாம எவ்வளவு கூடும்ன்றது நீங்க மதர்ஹுட், ஃபாதர்ஹுட், பேரண்ட்ஹுட் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். சோ நீங்க எல்லாம் ஆல்ரெடி அனுபவிச்சு அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சதுனால கப்பல்ஸா போகும் போது, ஒரு பயணம் போகும்போது என்ஜாய் பண்ணிட்டு கையாட்டிட்டு சிரிச்சிட்டு கப்பல்ஸா போகும்போது உங்களுக்கு அது கொலை காண்டாகுது. அது உண்மை. ஓகே, உடனே நீங்க எதிர்பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனாலும் அவங்க என்ஜாய் பண்றாங்க, அவங்க ஹாப்பியா இருக்காங்க. தே நீட் சம் டைம்டா இவங்களுக்கு பொறுக்கல. பாருங்க, நல்ல மாப்பிளோட போய் பாருங்க அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா இங்க பிள்ளைகளை வச்சுட்டு 1 2 3 4 5 இருந்தா அவங்களோட டைப்பர் சேஞ்சிங்ல, அவங்களோட ஃபுட் டைமிங்ல இருந்து நான்லாம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா பேபியை வெளியே கூட்டிட்டு போறேன்டாலே என்ன முதலாவது திங்கிங், எப்படி நான் எந்த இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல லாக்டேட்டிங் மதர்ஸா இருந்தா, பால் கொடுக்கும் தாய்மார்களா இருந்தா அந்த இடத்துல கம்ஃபர்ட் இருக்குமா, அது வந்து அதுக்கு சூட்டபிளான கம்ஃபர்டான பிளேஸா இருக்குமா இல்லையா, அண்ட் அது பிள்ளைக்கு ஒத்து வருமா இல்லையா, எனக்கு அது ஈஸியா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி என்ன ட்ரெஸ் நான் போட்டுட்டு போகணும், அது எப்படி நான் வந்து என்ன சேஃப்கார்ட் பண்ணணும், அதே மாதிரி டயப்பர்ஸ் எத்தனை கொண்டு போகணும், என்னது கொண்டு போகணும், இந்த ஃபீடிங் பாட்டில்ஸ், அது அடிஷனலா வேற அந்த நீங்க பாட்டில்ஸ்ல எடுத்துட்டு போறதா இருந்தா அதை என்ன மாதிரி பண்ணணும், அதுக்கு ஹாட் வாட்டர் கொண்டு போகணும், இதுக்கு வைப்ஸ் கொண்டு போகணும், 1008. அந்த பேபியோட ஃபர்ஸ்ட் இயர் பேபி சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பேபியை விட எக்ஸ்ட்ராவா அந்த லக்கேஜஸ் தூக்கிட்டு போறது. ஓகே, சோ உங்களுக்கு அந்த கஷ்டம் விளங்கி இருக்கும். நீங்க ஆல்ரெடி பேரண்டா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு இப்ப இவங்க அனுபவிக்கிறாங்க அந்த சொகுசு வந்து கொஞ்சம் பிடிக்கல. அப்ப ஸ்ட்ரெஸ் கொண்டு போய் லைட்டா அந்த வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறது. சோ இது வந்து எனக்கு நடந்துச்சா ஹாஜரா, நீங்க இதை ஹேவ் எவர் ஃபேஸ்டு கேட்டா நான் இந்த பழைய வீடியோலயே போட்டிருந்தேன், என்ன ஃபேஸ் பண்ணினேன், அது எப்படி நடந்துச்சு. எந்த பர்த்டே வீடியோல நினைக்கிறேன், வயசு 8 8 பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்த வயசுல என்ன டார்கெட் பண்ணணும்னு சொன்ன வீடியோல இருக்கும். சோ எனக்கே நடந்தது. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் 45 டேஸ் டிஃபரெண்ட் மேரி பண்ணினோம். நான் ஜூலைல மேரி பண்ணினா, அவன் ஆகஸ்ட்ல மேரி பண்ணினா. அப்ப அவட வெட்டிங்க்கு நான் வலிமாக்கு போயிருந்தேன். அப்ப கூட நான் ஏன் வலிமா கொடுத்த ட்ரெஸ் அவட வலிமாக்கு போறேன். அந்த புதிய போன நான் வந்து ஒரு நேபரை பாக்குறேன். அந்த நேபர் வந்து என்ன வயிற்றுல கைய வச்சு, என்ன விசேஷம் இல்லையா, என்னமோ இருக்கா அப்படின்ற மாதிரி எதுவும் கொஸ்டின் கேட்கா. அப்ப நான் டியூப்ல எனக்கு என்ன வருது, நான் சொன்ன நல்ல விசேஷமா பிரியாணி இருந்துச்சு, நல்ல டேஸ்ட் ஆண்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஓ விசேஷம் தான், பிரியாணி நல்லா இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற ஏடுமா குவிக்கா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டக்குனு திரும்பி, உமா கல்யாணம் முடிச்சு இப்பதான் 1 மாசம் 40 நாள் ஆச்சு, எங்க என்ஜாய் பண்ணட்டும், அது சின்னதுகள் அப்படின்ட்டாங்க. அப்பதான் ரியலைஸ் ஆச்சா, பக்கி நீ இந்த பைத்தியக்கார கேள்வியாவா கேட்கிற. அந்த பொம்பளை ஆரம்பிச்ச கொஸ்டின் நான் நிறைய இடங்கள்ல, ஆனா அவ்வளவு பெரிய கேப் இல்ல, எனக்கு ஒரு 1 year டைம் ஆச்சு. பட் அந்த 11 ஐ திங்க் நியர்லி 12 months 1 year சரியா இந்த மேரேஜ்ல டைம் எடுத்தேன்னா, அப்போ எங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சுட்டா, அந்த ஃப்ரெண்ட் வந்து எனக்கு பின்னால கல்யாணம் பண்ண, எனக்கு முன்னால பிரெக்னென்ட் ஆயிட்டா. அது ஒரு பிரஷர் ஆயிடுச்சு. அவ ஆகிட்டாளே, அந்த ஃப்ரெண்ட் அது பாரு வருதுனா அப்படி அவ ஆகிட்டவா அவ ஐயோ, இட்ஸ் a kind of a comparison. சோ வாரவங்க இப்ப என்ன தெரிஞ்சவங்களுக்கு என் ஃப்ரெண்ட் ஆப்வியஸா தெரியும். சோ அந்த இடத்தை அது போட்டு அந்த நோட்ட சொல்லி அதை இதாகும். அப்ப நாங்க வந்து ஆக்சுவலா 1 year பிளானே இல்லாம இருக்கிற எங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் லைட்டா என்ன மண்டைக்குள்ள, ஓகே ரைட், அப்போ நான் இது ஐ ஹேவ் டு டார்கெட், இது வந்து ஐ நீட் டு அச்சீவ் திஸ் போல, இது ஒரு டார்கெட் மாதிரி, இந்த ஆபீஸ்ல டெட்லைன் கொடுக்குற மாதிரி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ற மாதிரி. அண்ட் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கவலை மாதிரி, ஐயோ வந்துருச்சா, ஐயோ வரலையா, ஐயோ அப்படியா, ஐயோ இப்படியாட்டு. சோ மென்டல் ஸ்ட்ரெஸ் மாதிரி இருந்தது. சோ அது சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். சில விஷயங்கள் we can't talk in public, right? சோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த क्वेश्चंस ஆக்சுவலி. சோ ஜஸ்ட் இமேஜின், அப்ப நான் ஃபேஸ் பண்ணின 1 year குள்ளேயே மாஷா அல்லாஹ் ஐ அம் பிளெஸ்ட். ஆனா அது மாதிரி இன்னுமே ஃபேஸ் பண்ணிட்டு அல்லாட டைமுக்காக வெயிட் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் உடைச்சு போயிருப்பாங்க. ஏன் அந்த மென்டல் பிரஷரை நீங்க திணிக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாராவது இப்ப நான் கைட் பண்ற மாதிரி 25 yearsல டேக் யோர் டைம் ஹாஜ்ரா, என்ஜாய் யோர் லைஃப் ஹாஜ்ரா, கோ அரவுண்ட் தி வேர்ல்ட் ஹாஜ்ரா அப்படின்னு சொன்னா, நான் வந்து 1 year இல்ல, நான் ஒரு 2-3 years எடுத்து போனாரு. யூனோ ஏன்னா வந்து புள்ளட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மதர் ஆகிட்டேன். ஓகே, சோ அந்த 2 பிள்ளைகள் ஆகினதுக்கு அப்புறம் இன்னும் ஓவலோடு. சோ என்ன டீச்சிங் கரியரை நான் வந்து ஸ்கூல் டீச்சர், அதை நான் ரிசைன் பண்ண வேண்டியானது. ஏன்னா எனக்கு கான்சென்ட்ரேஷனை கொடுக்கணும். வெளியே போற பயணம் எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியானது. பிள்ளைகளை கூட்டிட்டு போலாம். அந்த வெளியே போனா கூட நீங்க பிள்ளைகளை சேஃபா வீட்டுல உமா ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டு போனா கூட, கேர்டேக்கர் இருந்தா கூட நீங்க வெளியே போனா என்ஜாய் பண்ண முடியாது. அந்த உம்மோட மென்டாலிட்டி வாப்பாக்கு உமாக்கு வரும். பிள்ளைங்க பண்ணுதோ, பிள்ளை வீடியோ கால் பண்ணணும், பிள்ளைக்கு பேசணும், ஃபீட் பண்ணாங்களா, அது செஞ்சாங்களா, இது செஞ்சாங்களா, யூனோ அந்த மென்டாலிட்டி வந்துடும். அப்ப நீங்க அந்த கப்பல்ல தனியா போய் என்ஜாய் பண்ணின லைஃப் எல்லாம் உங்களுக்கு அனுபவிக்க முடியாது.
சோ இதை பார்த்து சந்தோஷப்பட முடியாத இந்த மனசுக்குள்ள புள்ளைய வச்சு எப்படி வளர்க்கணும் தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஓவர்லோட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி லைஃப்ல எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருக்கிற இந்த சொங்கிகளுக்கு தான் இந்த சொங்கித்தனமான கேள்விகள் சரிவாரு. நான் பொதுவா பாத்திருக்கேன். நல்ல பிள்ளைகளை வளர்த்து நல்ல தானும் என்ஜாய் பண்ணி நல்ல லைஃப் டைம் தெரிஞ்சவங்க, சரியான டைம்ல எல்லாம் பண்ணினவங்க, ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இன்னொருத்தர் போய் உனக்கிட்ட இல்லையா, உனக்கு இருக்கா, புழு இருக்கா, பூச்சி இருக்கா, இது என்ன பேச்சு? முதலாவது ஒரு புள்ளைக்கு புழு இருக்கா, பூச்சி இருக்கான்னு வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் இல்லையா? அப்ப லைஃப் என்ன அனுபவிச்சவங்க இன்னொருத்தர போய் கேட்க மாட்டாங்க. உனக்கு ஸ்ட்ரெஸ் தாங்கிடலாம், அதனால நீ திணிக்க போகாது, சந்தோஷமா இருக்கிறவங்க திணிக்க போகாது. சோ பிள்ளைகள் என்ன நீங்க ஸ்ட்ரெஸ் சொல்றீங்களான்னு வருவார்கள். இப்ப அதையும் தூக்கிட்டு நான் புள்ளண்ட ஸ்ட்ரெஸ் சொல்லல, புள்ளண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றேன். புள்ள வளர்க்கறது ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றேன். புள்ளண்ட ரெஸ்பான்சிபிள் இருக்க முடியுமா? முடியாது. சோ இப்ப நீங்க ஏர் டிராவலா இருந்தாலும் நீங்க கப்பலா வெளிநாட்டுக்கு போறதுக்கும் 2 பிள்ளைய கூட்டிட்டு வெளிநாடு சுத்துறதும் உண்டா, எல்லாம் உண்டா. சோ எது எப்படியோ அல்லாட நாட்டம். நீங்க உங்களோட வாய்களை சொங்கித்தனமா யூஸ் பண்ணிக்கொண்டு சொம்ப தூக்கி கொண்டு அலையாதீங்க. இந்த நாட்டாம மாதிரி ரூமுக்குள்ள என்ன பண்றா, எத்தனை நாள், எத்தனை நேரம், நாள், நட்சத்திரம் கணக்கு, வயிற்றுல முட்டை இருக்கா, முட்டை இல்லையா, ஓவியுலேஷன் உனக்கு எப்ப இம்ப்ளான்டேஷன் நடக்குது, கொஞ்சம் படிச்சதா இருந்தா கொஞ்சம் அந்த விஷயங்கள் தெரியாதா, நீங்க வியோஜிக்கிட்டு போனீங்களா, தேவையில்ல. இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டா வந்து சொல்லவா சில வியோஜி பேசுறாங்க. சில வியோஜிஸ் பெண்களுக்கு பேசுற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சோ இனிமேல் ஒரு பப்ளிக் கேதரிங்ல, கெட் டுகெதர்ஸ்ல, இவெண்ட்ஸ்ல, வெட்டிங்ஸ்ல, ஏதோ ஒன்றுல ஃபேமிலிஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நோன் சர்க்கிள்ஸா இருக்கட்டும், நெய்பர்ஸா இருக்கட்டும், யாரு வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரியான பர்சனல் கொஸ்டின்ஸ், இது மட்டும் இல்ல இன்னும் விமன் ரிலேட்டடான பர்சனல் கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த ட்ரபிள் இருக்கு, நான் அதை பத்தியும் பேசுவேன். கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா இருந்தா தயவு செஞ்சு உங்களோட இன்ஆபிலிட்டி, நீங்க தான் காரணம், உங்களுக்கு பிள்ளை இல்லாதது உங்களோட தப்பு, நீங்க ஒரு பாவி, நான் ஒரு தப்பு செஞ்சவ, எனக்கு அல்லாட சோதனை மாதிரி மூஞ்செல்லாம் வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு அழுதுட்டு அவ கேட்கறான்றதுக்காக நொந்துட்டு வீட்டுல வந்து மாப்பிளைய குத்திட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்காம ஃபேஸ் டு ஃபேஸ் ஹேண்டில் த கொஸ்டின் அண்ட் த சிச்சுவேஷன். அவ கேட்கறாவா, அவ நாக்க பிடிக்க சாகிற மாதிரி, கேட்டவ வாய் அடைச்சி போற மாதிரி பதில் கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக நீங்க அவங்க நோகடிச்சு அவன் உங்களை நோடிக்கிறாவா, அதுக்கு பதில் கொடுக்க சொல்றேன். அது சண்டை கலவரமாகி அப்படியெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ரெஸ்பாண்ட். ஆனா தைரியமா கொடுங்க, கூணி குறுகாதீங்க, உங்களோட இயலாம இன்ஆபிலிட்டி மாதிரி காட்டாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை மாதிரி நீங்களே உங்களை திங்க் பண்ண வைப்பாள்கள், உனக்குள்ள ஒன்று இருக்கு இந்த மாதிரி நம்ப வைப்பாள்கள். நோ, நீங்க ஹாப்பியா எஸ் என்ன அவசரமாட்டி அல்லா தருவான் இன்ஷா அல்லா. எங்களுக்கு டைம் இருக்கு இன்ஷா அல்லா. நாங்க பெர்ஃபெக்ட்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டி நீங்க பாக்குற மாதிரி நாங்க எல்லாம் வியோஜியும் பாத்துட்டு, ஆனா நாங்க என்ஜாய் பண்றோம் லைஃப். இன்னும் அவசரம் இல்ல உங்களுக்கு அவசரமா அவ பெத்து தாங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அவங்க உங்களுக்கு அவசரமா, ஐயோ எங்களுக்கு அவசரம் இல்ல, அப்ப நீங்க கொண்டு பெத்து தாங்கலே, நாங்க வளர்க்கிறோம் உங்களோட பிள்ளைய, அதை செய்யுங்களே. இப்போ ஒரு ஃப்ரெண்ட நீங்க போய் கொடைறீங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு பிள்ளை இல்ல, 8 வருஷம் 10 வருஷம் ஆகுது, உங்களோட கசனுக்கு இல்ல, உங்களோட ஃபேமிலி யாருக்கும் இல்ல, ஒரு நேபருக்கு இல்ல, நல்ல பழக்கம். அவங்கள்ட்ட போய் 10 வருஷமா ஒரே கேள்வியை கேட்டு நோகடிக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு தான் நல்ல ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யுது, 5 6 4 3 2 1 இருக்குதா இருந்தா உங்களோட கெப்பாசிட்டியை காட்டி உங்களுக்கு சதக்கத்து ஜாலியா மாதிரி சதக்கா சக்காத்தி இந்த புள்ள சக்கா பண்ணக்கூடாது, பெத்து கொடுங்க. உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க, உங்களுக்கு நல்ல இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, உங்களால யூ ஆர் கேப்பபிள் பர்சன்டா செஞ்சு ஓகேமா மாஷா அல்லாஹ் நான் பெத்து தரேன், நோ ப்ராப்ளம், நீ வளர், நான் வந்து பாத்துட்டு போறேன், நீ உம்மாவா இரு, நோ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல ஃப்ரெண்டா, நல்ல ஃபேமிலி, உனக்கு உரிமையா அவருக்கு புள்ள இருக்கா இல்லையான்னு அவட வயிற்றுக்குள்ள அவன் இதுக்குள்ளயோ நீ வந்து டாக்டர் ஆகி டிஓஜியாகி நீ ஜூமிங் ஐஸ்ல போய் பிரச்சனை வளர்க்கறதுக்கு பதிலா அவளுக்கு சொல்யூஷன் கொடு. உனக்கு அவக்கு புள்ள இல்லைன்றத பத்தி நீ ஆயாவேல கேட்க உனக்கு முடியுமா இருந்தா அப்ப நீ வந்து பேசாம அவக்கு சொல்லலாம் தானே, எனக்கு புள்ள இல்லதான், பட் நீங்க பெத்து தாரீங்களா அவ புள்ளையா, நான் உங்களோட புள்ளைய வளர்க்க எடுக்கட்டா, நான் உங்களுக்கு 1 லட்சம் தாரணே, அதுக்கு ஒரு 10 லட்சம் தாரணே, சரி காசும் தேனா, அது மணி டெய்லிங் ஆயிருமே, இல்ல நீங்க அல்லாக்கா உங்களோட புள்ளைய தாங்களே அப்ப நான் வளர்க்கிறேன் அப்படின்னு அவ சொன்ன, அவ கேட்டா நீ உன வாய் மூடிட்டு போகணும் தானே. இல்லாட்டி நீ உண்மையா அக்கறையா கேட்கறவளா இருந்தா நீ வந்து பெத்து கொடு. கல்யாணம் முடிக்காதவர்கிட்ட போய் கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்கறது, மாப்பிள்ளைய பாத்து கொடு, மாப்பிள்ளைய பேசி கொடு, பிரிஞ்சவங்க கிட்ட போய் பிரிஞ்சுக்கலான்னு கேட்கறது, போ அவளை ஹஸ்பண்ட் கிட்ட போய் அவனை திருத்தியடு, அவனை காப்பாத்தி கொண்டு வந்து அவனை நல்லவனாக்கி கொண்டு வந்து கொடு. உனக்கு என்ன பிரச்சனை, வாட்ஸ் யோர் ப்ராப்ளம், எங்க அரிப்பு, உங்களுக்கு கை அரிக்குதா, வாய் அரிக்குதா, எங்க உனக்கு மனசு அரிக்குதா, போய் அடுத்தவங்களை நோண்டணுமா, அந்த மாதிரி ஆட்கள் நாக்கு இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க ரூடாண்டா. நான் எத்தனை பேர் நானே படிச்சு கொடுக்குற டான்ஸ் டீச் பண்றேன், டான்ஸுக்கு நான் டீச் பண்ற டீச்சரா, நிறைய பேர் என்ன நம்பி கத்துப்பாங்களே, அது வலிக்குது கேட்க. இப்ப கேட்டாங்களா, ஒருத்திக்கு சொல்லியிருக்கா அவட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ வந்து எனக்கும் கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து உள்ள இருக்கிறதுதான் என்னடா வந்து நான் வந்து டீச்சரா இருக்கும் போது நான் அடிச்சுட்டேன், அதனால வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கர்ஸ் பண்ணிருப்பாங்களோ தெரியாது சொல்லி நான் போய் மன்னிப்பு கேட்டுட்டேன், அதுக்கு பிறகு எனக்கு புள்ள கிடைச்சிச்சு, நீயும் டீச்சரா நீயும் ஏதோ ஒரு ஜப்ல இருக்குதானே, நீயும் யாரையாவது காயப்படுத்திருப்ப, நீ யாராவது பிள்ளைக்கு பனிஷ் பண்ணிருப்ப, அதனாலதான் உனக்கு புள்ள இல்ல, உன்ட பாவம் ஒண்ணு சுத்துது. சோ ஒரு பேர் அநியாயம் பாவம் சோதனை சொல்றீங்க. அப்ப நான் டாக்டர்ஸ் சொன்னேன், சில விஓஜிஸ் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளை இல்லையா, உங்க ஹஸ்பண்ட் என்ன ஜாப் பண்றாரு, ஹஸ்பண்ட் போயிருந்தா நீங்க என்ன ஜாப் பண்றீங்க, அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க, அவங்க சொல்லிருக்காங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜாப் செய்யறாரு அப்படின்ட்டு, ஏஜென்சி ஏதோ வச்சிருக்காரு, அதுக்கு இவன் டாக்டர், அந்த டாக்டர் எல்டர்லி டாக்டர்,
பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, முஸ்லிம் டாக்டர், எல்டர்லி, வெரி எல்டர்லி டாக்டர், ரொம்ப ஃபேமஸும் தான். அவர் உடனே சொல்லியிருக்காரு, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஏஜென்சி வச்சுட்டு ஆக்களை வெளிநாட்டுகள் அனுப்பி ஹராமான வேலை செய்யறாரு, எத்தனை குடும்பத்துக்கு சளி எடுத்து பொலைய போட்டு ஆட்டையை போட்டாரோ, அநியாயம் பண்ணினாரோ தெரியல, அல்லாட சோதனை உங்களோட ஹஸ்பண்டுக்கு, இப்பவே ஜாப் நிப்பாட்ட சொல்லுங்க. Who is he? He's a doctor. இப்படி அவருக்கு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட் அழுறாங்க, அவங்களுக்கு பேச்சு வரல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட போறது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த டாக்டர்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டியை வச்சு பண்ற வேலைகள் வந்து அது தனி வீடியோல தான் பேசணும். பட் எனக்கும் அது அந்த கேள்வியை கேட்டதுல இருந்து எந்த லைஃப்ல நான் டிசைட் பண்ணது, நான் எப்ப பிரெக்னென்ட் ஆயினாலும் அந்த டாக்டர் மட்டும் போயிடவே கூடாது. அல்லாண்டு அவர் ரொம்ப அவர் டாக்டரா இந்த சொசைட்டில இருந்து சர்வீஸ் கொடுக்கறாரோ இல்லையோ, அவர்கிட்ட போனவங்க பூரா 80% சொன்னது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து. ஏன்னா அவர் என்ன கம்ப்ளைண்ட், அவருடைய ப்ரொஃபஷனுக்கு அவர் துரோகம் பண்ணல, பட் அவருடைய வே ஆஃப் டாக்கிங், ஹேண்ட்லிங் த பேஷன்ஸ் ரொம்ப ரூட். இப்ப அவர் ரிட்டையர் ஆகிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டிஸ்ஹார்ட்னிங். அந்த பெண்ணோட எப்ப பேசினாலும் அவங்களுக்கு அது மறக்காது. சோ ஷேர் பண்ணும் போது இப்படி பேசுறாங்களா? நான் அந்த இடத்துல நீங்க எல்லாம் வாய் மூடு, நாங்க டாக்டர்ஸ் கிட்ட போறோம், ஃப்ரீயா எங்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் தான் கடவுளா, டீச்சர்ஸ் தான் கடவுளா, ப்ரொஃபஷனா அது அவங்களோட தொழில், எங்களை ஏசுறதுக்கு ரைட்ஸ் இல்ல. அப்படி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணி நோ அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இல்ல. நாங்க கொடுக்குற மணிக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க. சோ ஸ்ரீலங்கால இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்குது. நாங்களும் இங்க போற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எந்த டாக்டர் இப்படி பேசி ஏழுமா கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சோ நீங்க டாக்டர் கிட்ட போனாலும் இது நடக்குது, சுத்தி வர இருக்கிறவங்கள்ட்ட இது நடக்குது. அப்ப யாரை நம்பி பழக சொல்றீங்க? பெண்கள் இதை நிப்பாட்டுங்க. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற மதர்ஸ், இந்த ஜெனரேஷன்ல திங்கிங்ல இருக்கிற விமன் வந்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னடா, ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். டோன்ட் இன்டர்ஃபியர் இன்டு தி பர்சனல் ஸ்பேஸ் ஆஃப் சம்வன். ஒருத்தருடைய பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிறது நிப்பாட்டுங்க. அது என்னவாகவும் இருக்கட்டும், தேவையில்லை. ஸ்பெஷலி இது வந்து டென்டேட்டிவ் டாபிக். இது ஒரு சென்சிட்டிவான, ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கடினமான விஷயம். இது பப்ளிக்ல மட்டும் இல்ல, மனசாலே. இப்ப நீங்க தமிழ் சொசைட்டில பாத்தீங்கன்னா பிள்ளை இல்லாட்டி நல்ல சுபகாரியங்களை போக முடியாது, பூவை எடுக்க கொடுக்க முடியாது, கல்யாணத்துல முன்னிக்க முடியாது. என்ன இது, என்ன பிரச்சனை? ஏன் அது அப்படி செய்றீங்க? அப்ப அந்த மாதிரி அவங்களோட அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எப்படி உடஞ்சி போறாங்க தெரியுமா? அவங்க அந்த கப்பல்ஸுக்குள்ள எவ்வளவு ஒரு 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 ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்கும். சில ஃபேமிலிக்குள்ள இப்போ மாமனார் மாமியார் இன்லாஸுக்குள்ள வரும்போது இந்த இன்லாஸ் வந்து ஆண்களுக்கு மண்டையில வெதிச்சு, ஹஸ்பண்ட்ஸுக்கு வெதிச்சு டிவோர்ஸ்ல போய் முடியுது. சிலது இவ கோட்டை போட்டு உள்ள பெற்று தர முடியாதுடா, எவ்வளவு காலம்டா வெயிட் பண்றது, என்னடா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 ஆயிட்டு இவ்வளவு விட்டு போடு, இவளால குடும்பத்துக்கு வாரிசு இல்ல. அப்ப ஈஸியா சொல்றீங்க. ஒருவேளை கல்யாணம் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ண போற பிரச்சனை உங்க மகனுக்கிட்டே இருந்தா, மகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப நான் வாசிச்சு காமிச்சேனே. சோ எப்பவுமே ஒரு சொசைட்டில ஒரு சைடுல நீங்க பின் பாயிண்ட் பண்ணும்போது, நீங்க பாயிண்ட் பண்ணும்போது மத்த வீரர்கள் உங்ககிட்ட இருக்குதுன்றது பாக்க வேணாமா? அப்ப ஒரு லேடி வந்து அவ செக் பண்ணி இருக்கா, அவவே போறா, அவவே டாக்டர் செக்அப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றா. டாக்டர் செக்அப் ஃபாலோ பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. அந்த ஓவியோலேஷனை பார்த்து அதுக்கு போய் சில பேர் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த எக் ரிலீசிங்கா இருந்தாலும் அந்த எக் வந்து மெச்சூர்டா ஹெல்தியான எக்கா இருந்தா தான் அவங்களுக்கு தே கேன் ப்ரொடியூஸ் த பேபி. அப்ப அதெல்லாம் போய் செக் பண்றது அதெல்லாம் ஈஸி இல்ல. செக்அப்ஸ் எல்லாம் ஈஸி இல்ல. வெஜைனல் செக்அப்ஸ்ன்றதெல்லாம் ஹவு பெயின்ஃபுல் யூ நோ. இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். உடம்பால தான் அவங்க நொந்து நூடுல்ஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தா அதுக்கு அடிக்கிற இன்ஜெக்ஷன்ஸ், ஹோமோனல் இன்ஜெக்ஷன்ஸா இருக்கட்டும், நிறைய மெடிகேஷன்ஸா இருக்கட்டும், டேப்லெட்ஸ், பில்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வதைக்கும். அவங்கள மென்டலி, பிசிக்கலி. இதுல நீங்களும் கொடுக்குற டார்ச்சர் இருக்கே. அப்ப யாராவது போய் மகனுக்கிட்ட பேசுறீங்களா? இல்லாட்டி அந்த பாப்பா அனுப்பி ஆம்பளைல அனுப்பி வீட்டு ஆம்பளைல எல்லாத்தையும் அனுப்பி அந்த அவனுக்கு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறீங்களா? உனக்கு இன்ஃபர்டிலிட்டியா, உனக்கு சரியா ரிலீஸ் ஆகுதா, அது ஹெல்தியா இருக்குதா? உனக்கு அவர்கிட்ட கேட்க வேண்டிய மென் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் போய் கேளுங்க. வரிசையா நின்று பாப்பா கேளுங்க, மகனிக்கிட்ட, இல்லாட்டி பிரதர்ஸ் கேளுங்க, மாமன் மச்சான் போய் கேளுங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அடே அவளுக்கு தாண்டா பிரச்சனை இருக்கும், விட்டுருடா. மாமனார்கள் சொல்றாங்க வாய் குசாம. பொய் இல்ல, இதெல்லாம் பொய்யே இல்ல. இப்ப எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். மாமனார்கள் பிரிக்கிறாங்க குடும்பத்தை. ஏர்லி மேரேஜ் லைஃப்ல பெரிய பிரச்சனை. ஏன் இப்படி பண்றீங்க? போய் கேளுங்க மகன்கிட்ட. மகனை செக் பண்ணினா ஹார்ட்ல ஓட்ட மாதிரி 1000 கெட்டு வரும் அங்க இருந்து. சோ இதெல்லாம் ப்ளீஸ், இதெல்லாம் வந்து எனக்கு டீப் அண்ட் டெப்தா பேசல. நான் ஒரு டீச்சரா இருக்கிறதால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஸ்கூலிங் சில்ட்ரன் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ எல்லா விஷயங்களையும் வந்து டீப் அண்ட் டெப்தா போய் கதைக்க, இது ஓவராலா ஒரு மெசேஜ். ஒரு பொம்பளை புள்ளையா இருந்தா கூட இந்த மெசேஜ் நல்ல மெசேஜா போய் சேரணும். ஏன்னா அதான் ஒரு நாளைக்கு அந்த பொம்பளை புள்ளையாவே சின்ன புள்ளையாவே இருக்க போகுது. அது ஒரு உமாவாகும், ஃபியூச்சரை வந்து அது ஹோல்ட் பண்ண போகுது. அப்ப அதுக்கு சில விஷயங்கள் தெரியத்தான் வேணும். இதை போய் உமாக்கு டீச் பண்ண முடியாது. சம்டைம் நான் பேசுறது வந்து ஒரு உமாவா பாருங்க, மகள் ஒரு 15, 16, 17 வயசு பிள்ளைக்கு போட்டு காட்டலாம். பிரைமரி கிரேட் சில்ட்ரனுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடாது. சோ நான் அவ்வளவு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலோட பேசுறேன். ஓகே, சோ ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ பண்ணாதீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இஷ்யூ பண்ணாதீங்க. கேதரிங் சேர்க்கறது இல்ல. கேதரிங் எப்படி சேர்க்கறது இல்லன்னா, ஒன்று கல்யாணம் முடிச்சு உள்ள இல்லாதவளையும் சேர்க்கறது இல்ல, இல்லாட்டி எல்லாரும் கல்யாணம் முடிச்ச குரூப்ல கல்யாணம் முடிக்காதவளை சேர்க்கறது இல்ல. என்னன்னு கேட்டா, அவதான் கல்யாணம் முடிக்கலையே, இன்னும் மாடு மாதிரி ஆம்பளை மாதிரி சுத்தி கொண்டு இருக்குது, படிப்பு வேலை இதை கொண்டு வந்து குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு இதுல முன்னுக்கு எங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பார்த்து கதைக்கலுமா, புள்ள கதை கதைக்கலுமா, இது இருக்கிற குரூப்ல வல்லாமி சத்தியமா நடந்த விஷயம் சொல்றாங்க. அழுதுட்டே சொல்றாங்க, குரூப்ல இது லீட் பண்ணிட்டேன், இப்படி நடந்துச்சு, இப்படி பேசிட்டாங்க எனக்கு.
இந்த கர்மம் வந்து உங்களுக்கு தான் இருக்கு. இது உங்களுக்கு சோதனை. அவங்க அப்படி பேசுறதுன்றது நீங்க செய்யற உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிற சோதனை. உங்களோட வாய் எல்லாம் சோதனை தந்திருக்கான். அந்த புள்ள கல்யாணம் முடிக்காம அது 35 36 படிக்கட்டும் வேலை செய்யட்டும். அது என்ன பண்ணட்டும். உனக்கு என்ன பேசுற நீ மாப்பிள்ள பார்த்து கொடுப்பியா? அப்ப இவர்கள் குரூப்பா இருந்து நீ மாப்பிள்ள கொண்டாடி கதைக்கும், நீ புள்ள பெற்றதுக்காக நீ வந்து அதை கதைக்கிறதுக்காக அப்ப அந்த குரூப்ல வந்து கல்யாணம் முடிக்காதவே இருக்கக்கூடாது. புள்ள பெறாதவே இருக்கக்கூடாது. புள்ள பெறாதவே எவ்வளவு இருந்தா இவள் தான் ஐயோ இவளுக்கு இப்ப நோவு போகுதப்பா போட்டோவை போடாதீங்க இவட கண்டுபடும். புள்ளையோட போட்டோ பின்னால பேசுறது குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல 40 பேர் எதிர்ப்பாங்க தைரியமா பின்னால போய் இவட முன்னுக்கு போட்டோஸ் போட்டாதீங்க, புள்ளையோட போட்டோஸ் போட வேணாம், இந்த மாப்பிள்ள கொண்டாடி புள்ளையோட போட வேணாம், இவட கண்டுபட்டு இவட கண்டுட்டா. இப்ப அவள் வந்து ஒரு கேட்டரிங்ல புள்ளைய கொஞ்சம் கண்ணத்துக்கு இல்ல கூட தங்க செல்லும் கண்ணத்துக்கு இல்ல கூட கண்ணத்துக்கு இல்ல கூட உமா வந்தா என் புள்ளையோட கண்ணத்துக்கு இல்லைன்னா இன்றைக்கு புள்ளைக்கு சோம் இல்ல அவக்கு இல்ல தானே அவட ஏக்கத்தை தந்துட்டா புள்ளைக்கு அவட ஏக்கத்தை அப்படி அவ புள்ளையில ஏக்கத்தை என் புள்ளைய பார்த்து கொடுத்துட்டா. ஏண்டிமா இந்த மாதிரி இடிவிலுற கதைகள் மனசாட்சியோட பேசணும். அவ்வளவு மனசாட்சியோட பேசணும். ஏக்கமா ஒருத்தர் தொடுறாங்களா மாஷா அவங்களும் மாஷாலா சொல்லத்தான் போறாங்க. ஓகே உங்களுக்கு புள்ளைகிட்ட ப்ரொடெக்ஷன் அவளால் இல்ல மொத்தமா ப்ரொடெக்ஷன் வேணுமா ஆவுதி கலிமாத்தி லைத்தாமா அந்த ப்ரொடெக்ஷன் துவாயிக்கு தானே உங்களோட குடும்பத்துக்கே ஊதிக்கோங்க. இந்த ஹராமான வேலையை செஞ்சு அடுத்த மேல பழி போடாதீங்க. குரூப்ல இருந்தா இருக்கு அவளை கண்டுபடுவோம், அவ வரக்கூடா கல்யாணத்துக்கு, அவ வாங்க கூடா, அவ சிரிக்க கூடா, அவ உடுக்க கூடா, மாப்பிள்ளையோட போக கூடா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு பொந்துக்குள்ள வாழணும். அப்படி யாருக்கும் வாழலாம். ஓகே வாழ வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல. எல்லாருக்கும் லிமிடெட் லைஃப் தான். 60 வயசுல கிளவி 30 வயசு அரை கிளவி. சோ வாழ்க்கையை சாகிறதுக்குள்ள வாழ பாரு. அழுது கவலைப்பட்டு புள்ளையிலேயே நீ கூப்பிடுற மாதிரி எல்லாம் இல்ல. அல்லாஹ் அறிஞ்சவன். நன்மையா இருந்தா தருவான், தீமையா இருந்தா தடுப்பான். இப்ப இஸ்லாமிய ரீதியா நான் கொஞ்சம் ஹதீஸ் பயான் ஹதீஸ் குர்ஆன் ரிலேட்டட் வெர்சஸ் வச்சிருக்கேன். அது வாசிங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலமா அவங்க வந்து கேக்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணமே பண்ணாங்க, பிள்ளை கிடைச்சது அவங்களுக்கு. நீங்க அவங்களுக்கு அந்த சமூகத்தில் எக்ஸெப்டன்ஸ் இருந்திருக்குமா? ஆனா அவர் வந்து பேசிட்டே பிறந்த குழந்தைனால அவங்களுக்கு எதுவும் மரியாதை நாக்கள் நம்பினாங்க. இந்த காலமா இருந்தா என்ன நடந்திருக்கும்? எத்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிள்ளைகள் அல்லாஹ் கொடு. சோ இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாம் ஃபேஸ் பண்ற ஃபாத்திமாஸ், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ராப்பரா அந்த உங்களுக்குள்ள இருக்கிற கவலை ஏக்கங்கள் தவிப்பு எதையுமே காட்டிக்கொள்ளாம ஸ்ட்ராங்கா கரேஜஸா ஹேண்டில் பண்ணுங்க. क्वेश्चंस அழகா ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அந்த முகத்தை உடைக்கிற மாதிரி பேச முடியலையா இருந்தா சார்காஸ்டிக்கா அந்த நாசூக்கா பதில குடுக்க பாருங்க. இல்ல ஜோக்கா அது ஒரு ஜவியலா சுருண்டு படுற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண பழகுங்க. உங்களோட இன்ஆபிலிட்டியை காட்டி அந்த கவலை முகத்தை காட்டி அந்த நொந்து போன மாதிரி இருந்து அனுதாபங்களை இந்த மாதிரியானவங்க கிட்ட நீங்க சம்பாதிக்க தேவையும் இல்ல. அவங்க கொஸ்டின் பண்றாங்க, அவங்க ஹர்ட் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க உங்களை வருத்தி கொண்டு வாழ வேண்டிய அவசியமும் இல்ல. எல்லாரோட லைஃபுமே ப்ரிஷியஸ் ஆனது, லிமிட்டட் ஆனது, வாழ்றதுக்கு தான் எல்லாம் படிச்சிருக்கிறான். அண்ட் வணங்குறதுக்கு அவனை வணங்க தான் முதலாவது எங்களே படிச்சிருக்கிறான். அண்ட் அவனை சரியா வணங்குறமா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் கேட்க வேண்டியது அவன்கிட்ட கேளுங்க. அழுகணுமா சுஜூத்ல அழுங்க, கெஞ்சணுமா அவனுக்கிட்ட கெஞ்சுங்க, பேசணுமா அவனுக்கிட்ட பேசுங்க, கவலையா அவனுக்கிட்ட சொல்லுங்க, கஷ்டமா அவனை தவிர எதுவுமே யாருமே எந்த மனிதனாலையும் இந்த இஷ்யூ இல்ல எதையுமே சார்ட் அவுட் பண்ண முடியாது. உங்களுக்கு தவிப்புக்கு வேணும்னா நீங்க ஓடிட்டு போய் ஒருத்தட்ட கதை கொண்டு தோணி இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, யாராவது ஒருத்தட்ட பேசணும், எந்த கவலையெல்லாம் ஒரு மனுஷன் கிட்ட பேசினா தான் போகும்னு சொல்லி ஃப்ரெண்ட் கிட்ட போறீங்க, ஃபேமிலி மெம்பர்ட்ட போறீங்க. இப்ப அதுவும் குறைஞ்சி அவங்க கிட்ட நான் பேசினா அது ஒரு நம்பிக்கை இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு துறை சார்ந்த நபர்களை தேடி போறீங்க. அந்த துறை சார்ந்த நபர்கள் கிட்ட போய் விஷயத்தெல்லாம் கொட்டுறீங்க. அவங்க தார வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூதிங்கா இருக்கு. அது ரைட்டா ராங்கான்றதை விட அல்லாவோட அட்டாச்மெண்ட் கூட்டுங்க. இடையே வீடு மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் அது சோதனை. அல்லாஹ் உங்களை டெஸ்ட் பண்றான். சோ அல்லாஹ் கிட்ட கொடுத்து அவனுக்கிட்ட எவ்வளவு இருக்கு நீங்க ஓடி வாங்க. என்ன அடியானுக்கு கொடுக்குற சோதனைக்கு அவன் என்னிடம் ஓடி வரானா இல்ல ஓடிட்டு எங்கேயாவது போறானான்னு செக் பண்றதுக்கும் உங்களுக்கு சோதனைகளை தரலாம். சோ அழுங்க, உங்களோட சுஜூத்ல நீங்க அழுங்க. சோ நான் வாழ்க்கை பூரா அழுதுட்டு இருக்கேன், இப்ப என்னால முடியாதுன்னா அது உங்களோட சோதனை. அல்லாஹ் வந்து அந்த மொமெண்ட்ல உங்களோட ஈமான் வந்து ஆடி போகுது. சோ பிள்ளை இல்லாம இருக்கிறதா ஒருவேளை உங்களோட சோதனையாகவும் இருக்கலாம். சோதனை அதுக்காக அல்லாஹ் சாபம் இல்ல. நீ தப்பு பண்ணிருக்க அதனால நான் உனக்கு பனிஷ்மெண்ட் சாபம் தாரேன்னு அர்த்தம் இல்ல. அவன் எங்கட ஈமானை சோதிக்கிறான். எந்த அளவு நாங்க அவன்கிட்ட கேட்கிறோம், எந்த அளவு கெஞ்சுறோம், எந்த அளவு தொழுறோம். இப்ப நாங்க கேட்கிற துவாக்கள் வந்து ஒன்று உடனே பலிக்கும், உடனே கிடைக்கும், இல்லண்டா பொறுமையா கிடைக்கும், இல்லண்டா அது சொர்க்கத்துல போய் சேரும். ஒருவேளை நீங்க 10 வருஷம் 20 வருஷம் கேக்குறீங்க, பிள்ளை இல்ல தாழ்லான்னு அழுது கேக்குறீங்க, உங்களோட அழுவைய அவன் கேட்கதான் செய்யறான், கேட்காமல் இல்ல. ஆனா அதே சொர்க்கத்துல அவன் வச்சு உங்களுக்கு மழையா தரப்போறானோ தெரியாது, தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க கேட்கிற அந்த பெண்ணோ ஆணோ, இதுல வந்து பெண் தான் கேட்பாங்க, நீங்க பாப்பமார்களும் கேட்கலாம் தானே. சோ ஆணோ பெண்ணோ நீங்க எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க அல்லாஹ் கிட்ட அழுது கேட்டாலும் கிடைக்கலையா, அது உங்களுக்கு சொர்க்கத்துல இருக்கும் போது அந்த டைம்ல அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு அந்த துவாக்களுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய நட்பாக்கியத்தை ஒரு கிஃப்ட பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு சொர்க்கத்தையே தந்துட்டானுடா. அப்ப நீங்க அழுவீங்களா இருக்கும், ஆனந்த கண்ணீர் வடிப்பமா இருக்கும். ஏண்டா என்ற எல்லா துவாவும் இங்க கபூலாச்சிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா இருக்கும். எனக்கு இதை விட பெஸ்டா கிடைச்சிருக்காதா? ஏன்னா இந்த உலகத்து வாழ்க்கையில நாங்க மூழ்கிட்டோம், உலக ஆசையில நாங்க மூழ்கிட்டோம். உலகம் வந்து எங்களுக்கு பெருசா விளக்கப்படுது. ஏன்னா மனிதர்களை பாக்குறோம், ஆசைகள் எங்களுக்கு மேல இருக்கிறவங்களை பாக்குறோம், இன்னும் மேல இருக்கிறவங்களை பாக்குறோம். ஆசைகள் வந்து பழகி பெருகிட்டே போகுது, நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கொண்டே போகுது. எங்களுக்கு அந்த திருப்தி மென்டாலிட்டி இல்ல, சாட்டிஸ்பாக்சன் இல்ல, வேணும் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அதனால
நீங்க அந்த ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு கனெக்ட் பண்ற ஆட்களுக்கு வந்து நீங்க உடைக்க முடியாது. நீங்க அல்லாவோட ரொம்ப கனெக்டடா இருக்கிறவங்களை வந்து நீங்க என்ன சொன்னாலும் உடைக்கலாது. அது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் உங்களை உடைக்க முடியாது. இந்த உடைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க மனசால நினைச்சு உடைக்கணும்னு ஒருத்தர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க உடைச்சு போறீங்க. உங்களுக்கே தெரியும் அல்ல உங்களை ஏதாவது உடை பண்ணுது. சோ தயவு செஞ்சு அடுத்தவங்க மனசோட நோ அடிக்கிற வேலை பண்ண வேண்டாம். அண்ட் நீங்களும் வந்து கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, புள்ளை இல்லையே, குடும்பம் இல்லையே, என்கிட்ட ஏதோ ஒன்றா இல்லையே, அல்ல என்கிட்ட ஏதோ ஒன்று எடுத்திருக்கிறான், என்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடோட நான் இருக்கிறேன்டா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த நபர், இந்த ஆத்மா என்ன மாதிரி வாழுது, என்ன பண்ணுதுன்றது டெஸ்ட். என்ன எக்ஸாம் எழுதி செத்து எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறோம். உலகத்து வாழ்க்கைக்காக ரெடியா இருக்கும், மறுமைக்காக நாங்க போராடுறோமா? கொஞ்சம் சோதனை வந்தா உடனே அல்ல நீ சோதிக்கிறாரு சொல்லி உண்மையான எங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகுது. ஷைத்தானும் எங்களை அலட்டுறான், மனிதர்களும் அலட்டுறாங்க. நோ, அதுக்கப்புறம் நீங்க மீண்டு வரணும். இல்ல நோ, என் மனசை தளர விடக்கூடாது. நோ, நிறைய பாசிட்டிவான வைப்ஸ் வச்சுக்கோங்க. சுத்தி வர உங்களை மோட்டிவேட் பண்றவங்களோட இருங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்றவங்க, உங்களை அடி பாதாளத்துக்கு போடுறவங்க, அந்த மாதிரி கேதரிங்ஸ் எல்லாம் நீங்க விருப்பப்பட்டு போகாம இருங்க, கவலைப்பட்டு போகாம இருக்க வேணாம். ஐயோ அந்த கேதரிங் எனக்கு போக முடியல அழுவாதீங்க. நல்லோம், இவட கேதரிங்க்கு நான் போவே மாட்டேன், இவள் வருவாள் அங்கட்டு தைரியமா கெத்தா இருங்க. ஒரு இவெண்ட்டுக்கு நீங்க போகல, நீங்க கவலைப்படக்கூடாது. அந்த இவெண்ட்ல இருக்கிறவங்க நீங்க வரலன்னு கவலைப்படணும். அது உங்களோட மைண்டுக்கு, உங்களோட மூளைக்கு, உங்களோட ஆத்மாக்கு உங்களுக்கு வழி தருதா இருந்தா அந்த நபர்களை பார்க்கவும் வேணாம், பேசவும் வேணாம், பழகவும் வேணாம். விட்டது சனியான்னு விட்டுருங்க. ஓகே, நெகட்டிவிட்டியான ஆக்களை சுத்தி நான் இருக்கவும் மாட்டேன், நெகட்டிவான ஆக்களோட நான் மூவ் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒன்று இம்பாக்ட் ஆகுதுன்னு எனக்கு விலகுது, இவங்க என்னோட பழகுறாங்க, ஏதோ ஒன்று வச்சு பழகுறாங்க, இல்ல என்னைய வச்சு செய்யறாங்கடா, விட்டுருவேன். அல்லா கிட்ட விட்டுருவேன், அமைதியாயிருவேன். சண்டைக்கு வேணாம், நான் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை, நோ மோர் டாக்கிங்ஸ். அல்லா கிட்ட விட்டுருவேன். அல்லாவே இவங்க நல்லவங்களா இருந்து இந்த லைஃப்ல மறுபடியும் வரவே, இவங்க கெட்டவங்களா இருந்து அப்படி பிரிச்சு வச்சிரு, பிரச்சனை இல்லை. அல்லா ஹஸ்பண்ட் ஒன் நிமல். சோ உறவு அவங்க நட்பு தெரிஞ்சவங்க, அவங்க இவங்க வாழ்ந்து இருக்கலாமா? இப்ப எல்லாரும் 20, 30, 40 வந்து வந்தாச்சு. இன்னும் 20 வயசா, 20 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, 1 வருஷமோ லிமிட்டான லைஃப் சந்தோஷமா ஒரு ஹஸ்பண்டோட அனுபவிச்சு வாழ். ஓகே, சோ புள்ள கிடைச்சா இட்ஸ் ஓகே, வேற லைஃப். அந்த 12 பஸ் மாதிரி ஷாம் வந்து 12 பஸ்ல ஏறினா லைஃப் போட்டு ஜோதிகாவை பாப்பாரு, 12 பஸ்ல இறங்கி நான் வந்து சிம்ரனை பாப்பாரு மாதிரி 2 லைஃப் மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். புள்ள கிடைச்சா லைஃப் இப்படி இருக்கு, புள்ள கிடைக்காது அப்படி இருக்கு. எனக்கெல்லாம் புள்ள கிடைக்காதவங்க நான் அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி மோட்டிவேட் பண்ணுவேன். ஏ டோன்ட் வரி, யூ என்ஜாயிங், மாஷாஅல்லாஹ், தட்ஸ் ரியலி நைஸ், மேக் யூஸ் ஆஃப் திஸ். இந்த டைம் நீங்க பிரஷியஸா யூஸ் பண்ணுங்க. நல்ல முடியுமான அளவுக்கு நெகட்டிவிட்டி எல்லாம் மண்டையில போடாம நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வெளியே போங்க, சந்தோஷமா இருங்க. நல்ல உங்களோட அந்யோன்யம் கூடும், ரொம்ப அந்யோன்யமா கூடும். புள்ளைய பெத்துட்டீங்கடா, ஒண்ட பெத்தா ஓகே, ரெண்டாவது பெத்தா அதுக்கப்புறம் அதுல வரும். முதலாவது புள்ள பொம்பளையா, ரெண்டாவது புள்ள பொம்பளையா, 2 பொம்பளையா, அல்லா 2 பொம்பளையா, மூணாவது இல்லையா? இப்ப என்ன கேக்குற மாதிரி 2 பொம்பளையா? அல்லா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லா ஒரு ஆம்பளை புள்ளைய தருவா. ஆஜரா ஆமீன். நான் உம்ரால வச்சு துவா கேட்கிறேன், ஹஜ்ல போய் உங்களுக்கு துவா கேட்கிறேன், அல்லா உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ளை. நானே இன்னும் கேட்க ஆரம்பிக்கல. உனக்கு என்ன அக்கறை? எனக்கு 2 பொம்பளை புள்ளைய தான் ஆடியோருக்கு அல்ல முதலாவது பெண் பிள்ளையை கொடுப்பான், 2வது ஆண் பிள்ளையை கொடுப்பான், விரும்பினால் ஜோடி ஜோடியா கொடுப்பான். அவன் விரும்பினமாய் தரட்டும். இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஆம்பளை புள்ளைய தரணுமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் தரட்டும். அவன் எனக்கு ட்வின்ஸ் தரணுமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் தரட்டும். எனக்கு எப்ப தேவை வருதோ நான் இன்ஷா அல்லாஹ் கிட்ட கேட்பேன். நீயே எனக்காக போற, வக்கீலாக போற, இல்லாத வழக்குக்கே வக்கீலாரு. நீ உம்ரா போனா என்ன நான் நல்லா இருக்கிற கேள்வி, குடும்பத்துக்காக கேள்வி, நீ என்ன போய் எனக்கு ஆம்பளை புள்ளைய கேட்டு வர? நான் உனக்கிட்ட சொல்றேன், இப்ப ஒரு ஃப்ரெண்டா போறீங்க, எனக்கு கேளு, எனக்கு இப்படி நான் சொன்னா செய்யுங்க, நோ ப்ராப்ளம். சும்மா இப்பவே இருக்கிற சென்சிட்டிவ் ஏஜ்ல இருக்காங்க. ஏஜ் கேப்ப பாக்கணும், நிறைய விஷயங்களை பிளான் பண்ணணும், பெத்துட்டே போற மாதிரி இல்ல, வளர்க்குற வேலையை பாக்கணும். அல்லா தருவான், அல்லா நாடி. நான் நேத்து கேட்டு அழுத ஒரு கண்ணீர் கதை இருக்கு. என் கிளாஸ்ல நடந்த 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல. 14 பேர் சாட்சி பட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அதை ஷேர் பண்ணணும், அந்த ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ண சொன்னாங்க. கடைசியில கேட்ட எங்களுக்கெல்லாம் அழுக வந்துருச்சு. பட் அந்த லேடி அழகா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி வெரி கரேஜஸ். 8 பிள்ளையை பெற்ற தாய், 8 பிள்ளையும் பறி போனது. பெரிய ஸ்டோரி. ஓகே, 8 புள்ளைய அல்லா கொடுத்திருக்கான், 8யும் அல்லா எடுத்துட்டான். அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. பிரிவு, டிவோர்ஸ். இமேஜின் என்ன நடக்குது. சோ பெத்துட்டு நான் கேட்டேன், என்னமா 8 வயசு, 7 வயசு, 6 வயசு, 5 வயசு, 4, 3, 2, 1 பிள்ளைகளுக்கு வயசா? ஏமா ஆனுவலி இப்படி பெத்தீங்க, நீங்க யோசிக்கலையாண்டா? இஸ்லாத்துல பர்த் கண்ட்ரோல் தடை அண்ட் அல்லா தார கிஃப்ட் ஏத்துக்கொண்டோம். அண்ட் ஃபைனலி இட் இஸ் நாட் லவ், இட் இஸ் ஜஸ்ட் லஸ்ட் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு தெரியுமா, காதுல அசரீரியா எனக்கு கேக்குது. ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் அழுதுட்டாங்க, ஓப்பனாவே அழுதுட்டாங்க. சோ அல்லா தாரன்டா அல்ஹம்துலில்லாஹ், அவன் தார மாதிரி தரட்டும் எங்களுக்கும் ஒரு. சோ அந்த கதையை வந்து நான் இன்னொரு வீடியோல தனியா சொல்லணும், வேற டாபிக்ல. சோ 1, 2, 3, 4, 5 எந்த கால்குலேஷனையும் பண்ணி எதுக்கும் நீங்க ஜட்மெண்ட் பண்ணி பர்சனல் சாய்ஸஸ்க்குள்ள நீங்க இன்டர்ஃபியர் ஆக தேவையில்ல. அண்ட் அது வந்து அல்லாட கிஃப்ட். நாங்க 2 பிள்ளைகளை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாட கிஃப்ட் நினைச்சிட்டு வாழ்றோம். ஆம்பளை பிள்ளைய கிடைச்சாலும் அது அல்லாட கிஃப்ட், கிடைக்கலனாலும் அது அல்லாட நாட்டம் சொல்லி ஹஸ்பண்ட் அல்லாண்டு விடுவோம். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைய மட்டும் பெற்று வாழ்றவங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை, 8 ஆம்பளை பிள்ளைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்க போய் பொம்பளை பிள்ளையா யார்கிட்டே எதுவும் நீங்க கேட்க, வாயை மூடிக்கொண்டு இருக்கும். அது வாயை மூடி பேசவுமா அந்த படம் மாதிரி நீங்க வாயை மூடிக்கொண்டு மாஸ்க் போட்டுக்கொண்டு கொரோனா காலம் மாதிரி வாயை உங்களுக்கு மூட வச்சா சரி. சோ நிப்பாட்டுங்க, உண்டு தேவையில்லை, இந்த பூமராட்டியாக வேணாம். சோ நாங்க இஸ்லாமிய பார்வையில் என்னன்னு பார்க்கலாம். அவன் தான் வானங்களுக்கும் பூமிக்கும் உரிமை உடையவன். அவன் விரும்பினவர்களுக்கு பெண்களை அருளுவான், விரும்பினவர்களுக்கு ஆண்களை அருளுவான், விரும்பினவர்களுக்கு ஆணும் பெண்ணும் அருளுவான், விரும்பினவரை பிள்ளை இல்லாதவர்களாக ஆக்குவான். நிச்சயமாக அவன் அறிவாளி, வல்லமை பெற்றவன்.
ஓகே, குர்ஆன்ல வருது 42, 49 to 50. சோ நெக்ஸ்ட் ஒன், பிள்ளை இல்லாத நபிகளை நீங்க பாத்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருமணமே செய்யல, அவங்க அன்மேரிட். சோ அதனால அவங்க கல்யாணமே பண்ணலன்றதுனால அவங்க சோதனை இல்ல, சாரி, அவங்க அது தண்டனையா? அது அல்லாஹ் கொடுத்த தண்டனையா? இல்ல. சோ அவர்கள் கல்யாணம் பண்ணல, அவங்களுக்கு பிள்ளைகளும் இல்ல. ஆனா அவர்கள் மிகவும் உயர்ந்த நபிகளில் ஒருவர். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் திருமணமானார் என்று சில வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. ஆனாலும் அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்று பெரும்பாலான முபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு மகள்கள் இருந்தனர், ஆனால் ஆண் பிள்ளைகள் இல்லை. இது சில அறிஞர்கள் பிள்ளை இல்லாமை என்று கூறவில்லை, ஆனால் தலைமுறை தொடரவில்லை என்பதாக கருதுகிறார்கள். சோ அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, பட் இட் இஸ் given. சோ இஸ்லாமிய போதனையில வேற பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு அடியாருக்கு நன்மை விரும்பினால் அவர் மீது சோதனைகளை அனுப்புவான். அல்லாஹ் யார அதிகமா விரும்புறானோ அவனுக்கு தான் சோதனையை கொடுப்பான். நபிகள் எல்லாம் வந்து நீங்க நினைக்கிறீங்களா சோதிக்கப்படாம சந்தோஷமா லவிஷ வாழ்ந்துட்டு அப்படியே நான் சொர்க்கத்துக்கு போனாங்க? மனிதர்கள் எல்லாருலயுமே அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்த மனிதர்கள் தான் நபிமார்கள். சோதிக்காம சொர்க்கத்துக்கு போறதுன்ற கனவெல்லாம் வந்து பொய்க்காது. நீங்க உலகத்திலேயே நல்ல லவிஷா நோகாம வாழணும், சொர்க்கமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா தான். ரெண்டு உலகத்துக்கும் நீங்க கேட்கணும். உலகத்திலேயே சோதனை இல்லாம வாழணும்னு கேட்கறதெல்லாம் துவா இல்லன்னு சொல்லல. பட் சோதனை கொஞ்சம் வந்தா அதை தாங்கிக் கொள்ளுங்க, அதுல இருந்து விடுபட அல்லாஹ் கிட்ட முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் உங்களையே டெஸ்ட் பண்றான். டெஸ்டே எனக்கு வேணாம், நான் பாஸ் பண்ணி போகணும்டா, இட்ஸ் இம்பாசிபிள். சோ இன்னொரு சூரா 42 to 49, அல்லாஹ்வுக்கே வானங்களின் பூமியின் ஆட்சி உரியது. அவன் விரும்பினவருக்கு பெண்களை அருளுவான், அவன் விரும்பினவர்களுக்கு ஆண்களை அருளுவான், அவன் விரும்பினவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் அருளுவான், அவன் விரும்பினவர்களை பிள்ளை இல்லாதவர்களாக ஆக்குவான். நிச்சயமாக அவன் அனைத்தையும் அறிந்தவன், வல்லமை பெற்றவன். சோ நான் இதை ரிப்பீட்டடா சொல்றேனான்னு தெரியல, ஐ திங்க் ஐம் ரிப்பீட்டிங். நெக்ஸ்ட் ஒன் 338 சூரா ஆல இம்ரான். அப்போது ஜக்கரியா தன் இறைவனை வேண்டிக் கொண்டு சொன்னார், என் இறைவா, உன்னிடமிருந்து ஒரு நல்ல சந்ததியை எனக்கு அருள்வாயாக, நிச்சயமாக நீ துவாவை கேட்பவன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரி அது ஃபுல்லா ஆல இம்ரான்ல உங்களுக்கு தெரிய வரும். சோ நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்ததும் அல்லாஹ்விடம் பிள்ளைக்காக துவா செய்தார். வயசு போன தள்ளாடும் நிலையில அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் அவருக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எனும் பிள்ளையை அருளினார். இது நம்பிக்கை, துவா, பொறுமை ஆகியவற்றின் முன்னுதாரணமாகும். நெக்ஸ்ட் அவர் அதே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சூரா மரியம்ல